பிரசங்கியின் புஸ்தகம் 7வது அதிகாரம் அதில் 8வது வசனத்தை ஒரு சத்தமாக வாசிங்க. பெருமை உள்ளவனை பார்க்கலும் பொறுமை உள்ளவன் உத்தமன். அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் நம்மளோடு கூட பேசவிருக்கிற வார்த்தை என்னன்னா, பெருமை உள்ளவனை பார்க்கலும் பொறுமை உள்ளவன் உத்தமனாய் தேவ சமூகத்தில் காணப்படுகிறான். அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் நம்மளோடு கூட பேசவிருக்கிற ஒரு காரியம்னா, ஒரு நீடிய பொறுமை நம்முடைய வாழ்க்கையில் வர வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கு இருக்கிற நாட்களில் பொறுமை என்பது அநேகருக்குள்ள கிடையாது. இருக்கா? பொறுமைங்கிறது இருக்கா? பாருங்க, ஒரு சாப்பாடு செய்கிறேன்னா அப்போ தான் சாப்பாடு அடுப்புலையே வச்சுருப்போம். வச்சு விசிலெல்லாம் வந்து இறக்கிடுவோம். பல நேரங்கள் எங்கள் வீட்டில் நடக்கும் அப்படி தான். விசில் அப்போ தான் இறங்கியிருக்கும். இறங்கி விசில் ஆறுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிடுவோம், விசில் உடனே தூக்கி விட்டுருவோம். என்ன பண்ணிடுவோம், அவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு சமைச்சிருப்பாங்க, கஷ்டப்பட்டு ஐயோ சூப்பராக வரணுமே எத்தனையோ மசாலா போட்டிருப்பாங்க, என்னென்னமோ பண்ணியிருப்பாங்க. ஆனால் கொஞ்ச நேரம் பொறுமை இல்லாததுனால அதை விசிலெல்லாம் தூக்கி விட்டதுனால நம்ம எதிர்பார்த்துக்க ரிசல்ட் அதில் ஆமாம் இல்லையா? நான் பார்த்துருக்கோமா? நல்லா அழகாக செஞ்சுருப்பாங்க, ஆனால் பொறுமை அந்த இடத்துல இல்லாததுனால அதை விசில தூக்கி விட்டு தண்ணியில் நினச்சதுனால அது வரைக்கும் அழகாக செஞ்ச பிரியாணியோ இல்லை நல்ல சாப்பாடோ குழஞ்சு போயோ இல்லை வெந்து வேகாமையோ நம்ம கையில் கிடைக்கும். அல்லேலூயா. பாருங்கள், இந்த நாட்கள் நடக்கிறத பார்க்கும் பொழுது அந்த நாட்கள்லாம் மாட்டு வண்டி தான் இருந்துச்சு இல்லையா? மாட்டு வண்டி தான் இருந்துச்சு. ரொம்ப தூரம் போகணுன்னா மாட்டு வண்டி இருக்கும், குதிரை வண்டி இருக்கும். ரொம்ப கொஞ்சம் சீக்கிரமாக போனால் குதிரை வண்டி, ரொம்ப பொறுமையாக போனால் மாட்டு வண்டி, இல்லை பொதிகளை சுமந்து கொண்டு போனால் கழுத வண்டி. ஆனால் இன்றைக்கி பாருங்கள், எவ்வளோ ஸ்பீடாக போகணுமோ சிசிஸ்லாம் அதிகமாக மாறிட்டே போயிருக்கு. இன்றைக்கி என்னுடைய பைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 350 சிசி. இன்றைக்கி பலருடைய பைக்கு 220 சிசி, 200 சிசி. அதுக்கு சீசன் என்ன அர்த்தம்னா அதுக்கு ஏற்ற மாதிரி ஸ்பீடு, இன்ஜினோட கெப்பாசிட்டி எவ்வளோ நேரம் வேணால் போகலாம். என்னுடைய பைக்கை பார்த்தீங்கன்னா ஒரு 1000 கிலோமீட்டர் நிற்காமே போகலாம். ஒரு காரு போல் என்ன பண்ணலாம், ஒரு 1000 கிலோமீட்டரு நிற்கலைனாலும் என் இன்ஜின் என்ன ஆகும், தாங்கும். அப்போ பாருங்கள், இன்றைக்கி இருக்கிற நாட்களில் மாட்டு வண்டி போல் மெதுவாக போகிறதுக்கு ஆசைப்பட்டு எல்லாருமே வேகமாக நீங்கள் பைக்கில் ரோட்டில் பாருங்கள், எதையோ ட்ரெயினை பிடிக்க போகிறது. ஆனால் போகிறது என்னமோ ஒரு சின்ன கடைக்காக இருக்கும், ஆனால் போகிறது ஏதோ வீட்டுக்காக இருக்கும். ஆனால் பாருங்கள், சர்ரு புருன்னு பூந்து உள்ள சந்துக்குள்ளே பூந்து அவ்வளோ ஸ்பீடாக போகிறத நம்ம பார்த்துருக்குறோம். அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா ஒரு மின் அஞ்சல் மூலியமாக இல்லை தபால் மூலியமாக என்ன பண்ணுவாங்க, ஒரு காரியத்தை தெரிவிப்பாங்க. இன்றைக்கி இங்கேருந்து தபால் போகிறேன்னா இங்கே தபால் கிடைக்கிறதுக்கு கிட்டத்தட்ட எத்தனை நாள் ஆகும்? ஒரு 2 நாள் 3 நாள், ஒரு 5 நாள், ஒரு வாரத்துக்குள்ளே மாறும். இன்றைக்கி பாருங்கள், ஒரு பட்டனை தட்டினா நேரில் இருக்கிறது போல் வீடியோ கால். ஆமாம் தானே? இன்றைக்கி ஒரு பட்டனை ஒரு மெசேஜ் அனுப்பணும்னு நினச்சிட்டோன்னா வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் ஹாய்னு அனுப்பிச்சிட்டோன்னா அடுத்த அந்த ஹாய் ஒரு செகண்ட் கூட இல்லை, அடுத்த செகண்டில் என்ன பண்ணிது, அந்த ஹாய்ங்கிறத என்ன ஆயிடுது, அங்கே போய் ரீச் ஆகிடுது. ஒரு செகண்டில் என்ன ஆயிடுது, அந்த வீடியோ கால் பண்ணால் இங்கே இருக்கவங்க அமெரிக்காவில் பேசுகிறாங்க, அமெரிக்காவில் இருக்கவங்க தமிழ்நாட்டில் இன்னைக்கு பேசி கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. சத்தம் ஒரு அல்லேலூயா. அப்போ இந்த நாட்களில் பாருங்கள், இந்த உலகம் என்பதே ஒரு பொறுமையை இழந்து ஓடுகிற ஒரு உலகமாக மாறிச்சு. இன்றைக்கி பாருங்கள், மாட்டு வண்டியில் போகும்போது ஒருத்தனுக்கு ஆக்சிடென்ட் ஆகாது. ஆனால் இன்றைக்கி பைக்கில் போகும்போது ஏகப்பட்ட பேர் மாட்டு வண்டியில் போய் ஆக்சிடென்ட் ஆகி செத்தவங்க யாராச்சும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? குதிரை வண்டியில் போய் செத்தவங்க யாராச்சும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆனால் இன்றைக்கி பாருங்கள், வேகமாய் ஓடுகிற அந்த பைக்கு, வேகமாய் ஓட்டப்படுகிற அந்த கார் இன்னைக்கு ஆக்சிடென்ட் ஆகி மரித்து போவதை பார்க்கிறோம். அல்லேலூயா. சத்தம் ஒரு அல்லேலூயா. பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் அப்படி தான், நம்ம பொறுமையாக இருந்து பார்ப்போம், சீக்கிரமாக கிடைக்கவில்லை என்றால் நம்முடைய வாழ்க்கையில் சோகம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் வந்து விடுகிறது. ஆமாம் தானே? வசனம் சொல்லுது, காத்திருந்து பார்ப்போம், காத்திருந்து கிடைக்காவிட்டால் இருதயம் என்ன ஆயிருதாமா, சோர்ந்து போகிறது. ஆனால் தேவ பிள்ளைகளை கர்த்தருடைய வசனம் அழகாய் சொல்லப்பட்டிருக்கு, பெருமை உள்ளவனை பார்க்கலும் பொறுமை உள்ளவன் உத்தமன். ஒரு காரியத்தில் துவக்கத்தை பார்க்கலும், பல நேரங்களில் நம்ம துவங்கும் பொழுது எல்லாம் பிரயாசப்பட்டு ஓடுவோம், பிரயாசப்பட்டு செய்வோம். ஆனால் பொறுமை என்கிற ஒரு காரியம் இல்லாததுனால பல இழப்புகள் நம்முடைய வாழ்க்கையில் நேரிடுவதை பார்த்துருக்கிறோம். அல்லேலூயா. பல நேரங்களில் பொறுமை இல்லாமல் சில காரியங்களை செஞ்சுருவோம், செஞ்சதுக்கப்புறம் சில இழப்புகள் நம்முடைய வாழ்க்கையில் வந்துடும். அப்போ இழப்புகளை வைத்து நம்ம கவலைப்படுவோம். ஆனால் கர்த்தர் நமக்கு போதிக்கிற ஒரு வார்த்தை என்னன்னா, பொறுமை என்பது மிக மிக அவசியமான ஒன்றாக இருக்கிறது. அதுவும் கிறிஸ்தவ பிள்ளைகளோட வாழ்க்கையில் பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது. நீடிய பொறுமை வேணும். பொறுமைங்கிற சாதாரண பொறுமை எல்லாம் உலக மனுஷனுக்குள்ள சாதாரண பொறுமை இருக்குது. ஒரு மனுஷன் திட்டானா சாதாரணமாக என்ன பண்ணிடலாம், பொறுமையாக இருந்தாலும். ஆனால் கர்த்தர் சொல்லுகிற ஒரு பொறுமை என்னன்னா நீடிய பொறுமை. அது எப்படிப்பட்ட பொறுமை? நீடிய பொறுமை என்று வசனம் சொல்லுகிறது. ஒரு வசனத்தை கூட எடுத்து வாசிப்போம். ரோமர்கள் எழுதின நிருபம் அதில் 12வது அதிகாரம், அதில் 12வது வசனத்தை ஒரு சத்தமாக வாசிப்போம்.
ஆமென், ஸ்தோத்திரம். வசனம் அழகாய் நமக்கு போதிக்கிறது பாருங்க. நம்ம எதுலலாம் நம்ம பொறுமையாக இருக்கணும்னா, உபத்திரவம் வருகிற நேரத்தில் நம்ம பொறுமையாக இருக்கணும். அல்லேலூயா. பல நேரங்களில் நம்ம நினைக்கிறோம் இந்த உபத்திரவம் சீக்கிரமாக மாறிடணும், இந்த உபத்திரவம் இப்போவே மாறிடணும், இந்த உபத்திரவம் நான் காலையில் தூங்கி நைட்டு தூங்கி காலையில் எந்திரிக்கும் போதே என் வாழ்க்கையில் மாறிடணும். அல்லேலூயா. சத்தம் ஒரு அல்லேலூயா. பல நேரங்களில் குடும்பத்துக்குள்ள சில உபத்திரவங்களை சாத்தான் அனுமதிப்பான். சில நேரங்களில் கர்த்தர் சில உபத்திரவங்களுக்கு வழியாய் நம்மளை நடத்தி கொண்டு போவார். ஆனால் அந்த உபத்திரவப்படுகிற நேரத்தில் கர்த்தர் என்ன சொல்லியிருக்கா தெரியுமா? இப்போவே நடந்தோன்னு எதிர்பார்க்காத, பொறுமையோடு காத்திரு. வேதம் நமக்கு அதான் போதிக்குது. உபத்திரவத்து நேரத்தில் நாம் என்ன பண்ணுவோம் சொல்லுங்க? நாம் என்ன பண்ணுவோம் உபத்திரவத்து நேரத்தில்? அந்த உபத்திரவத்தை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு, இல்லை அதை சரி பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணுவோம். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, உபத்திரவத்து நேரத்தில் நீ பண்ண வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா? பொறுமையார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ கர்த்தர் நமக்கு இன்னைக்கு போதிக்கிறார் பாருங்க. உபத்திரம் வருதா, ஒரு பிரச்சனை வருதா, ஒரு போராட்டம் வருதா, நம்ம உடனே நீர் பண்ணிடக்கூடாது. அதற்கான பதில் உடனே கிடைச்சிடணும், உடனடியாக மேன்மை வந்துடணும். பலருடைய வாழ்க்கையை பாருங்க, கர்த்தரை தேடி பார்ப்பாங்க, ஒரு மேன்மை உடனடியாக கிடைக்கல அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? சோர்ந்து போயிடுவாங்க. அல்லேலூயா. கர்த்தரை விசுவாசமாக தேடி பார்ப்பாங்க, தசமபாகம் கொடுத்து பார்ப்பாங்க, காணிக்கை கொடுத்து பார்ப்பாங்க, ஆண்டவருக்காக வாழ்ந்து பார்ப்பாங்க. நன்மை உடனடியாக நடக்கலை. சிஸ்டர் சொன்னது போல தசமபாகம் கொடுத்தவனே ஆசீர்வதிப்பேன் கர்த்தர் சொல்லிட்டாரு, நான் கொடுத்து பார்க்க போகிறேன் இந்த வருடத்துலேருந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதம் கொடுத்து பார்ப்பாங்க. அந்த ஒரு மாதத்தில் ஆசீர்வாதம் இல்லைன்னா உடனடியாக என்ன பண்ணிடுவாங்க? சோர்ந்து போய் கர்த்தரை தேடுகிற அனுபவத்திலிருந்து குறைஞ்சு போயிடுவாங்க. ஆனால் வேதம் அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது, பெருமை உள்ளவனை பார்க்கிலும் பொறுமை உள்ளவன் உத்தமன். கர்த்தருக்காக பெருமையாக ஓட நினைக்கிறவங்களை பார்க்கலும் பொறுமையோடு கர்த்தருக்காக ஓடுகிறவன். அதனால தான் வேதவசனம் சொல்லுகிறது, நீங்கள் ஓடுகிற ஓட்டத்திலே அவசரமாக குடுன்னு வேகமாக ஓடிட வேண்டாம், பொறுமையோடு ஓட கடவோம். அல்லேலூயா. பல நேரங்களில் நம்ம மிஞ்சின நீதிமான போல என்ன பண்ணுவோம்? தடப்பட ஓடுவோம் ஆவிக்குரிய வாழ்க்கையில். ஆனால் ஒரு இடத்துல சின்ன அடிபட்டுச்சுன்னா சோர்ந்து போய் அப்படியே. பல நேரங்கள் நல்ல ஜெப வீரனாக இருப்போம், சின்ன ஒரு காத்து இருக்கிற நாட்கள் வந்துருச்சா போதும் உடனே என்ன பண்ணிடுவோம்? சோர்ந்து போயிடுவோம். ஆனால் பொறுமை உள்ளவன் எப்படி தெரியுமா? அப்பவும் அப்படிதான் இருப்பான், இப்பவும் அப்படிதான் இருப்பான், எப்பவும் அப்படிதான் இருப்பான். அல்லேலூயா. அப்போ ஆவிக்குரிய மனிதனுடைய வாழ்க்கையில் பொறுமை என்பது மிக மிக அவசியமாய் காணப்படுகிறது. அது எந்த நேரத்தில் தேவைப்படுதுன்னா, உபத்திரம் வருகிற நேரத்தில் மிக பொறுமை தேவை. மேன்மை வருகிற நேரத்தில் நம்ம பொறுமையாக என்ன பண்ணுவோம்? நம்ம ரெடியாக இருப்போம். ஆனால் உபத்திர நாட்களில் நம்முடைய வாழ்க்கையில் பொறுமை என்பது அதிகமாய் காணப்படாமல் இருக்கிறது. ஒரு குடும்பத்துக்குள்ள ஒரு பிரச்சனை வந்துருச்சு, ஒரு கணவன் மனைவிக்குள்ள ஒரு பிரச்சனை. அப்போ ஒரு பொறுமை காக்கணும் அப்படிங்கிறது என்ன அனைவருக்குள்ள வராது. அப்போ பொறுமை இருந்தாலே என்ன வந்துடும்? குடும்பத்துக்குள்ள ஒரு சமாதானம் வர ஆரம்பிக்கும். அல்லேலூயா. பல நேரங்களில் பொறுமை அற்று போகிறதுனால தான் நானும் சொல்லுவோம் இல்லையா, நானும் பொறுத்து பார்ப்பேன், என் பொறுமையை சோதிக்கிறக்கே. பல நேரங்கள் யோசிச்சு பார்த்துருக்கீங்க, நீங்கள் பொறுமையாக இருக்கணும்னு நினச்சிட்டு போவீங்க, ஆனால் உங்கள் பொறுமையை சோதிக்கிறதுக்காகவே சாத்தானை யாராச்சும் அனுப்பிச்சி வைப்பான். அல்லேலூயா. இன்றையிலேருந்து அன்பாக இருக்கணும் ஆண்டவரேன்னு சொல்லி போவீங்க, இன்னிலேருந்து என் கணவர் மேலே அன்பாக பேசணுன்ட்டு போவீங்க, இன்னிலேருந்து குடும்பத்தில் சமாதானமாக இருக்கணும்னு போவீங்க. ஆனால் பொறுமையை சோதிக்கிறதுக்காகவே என்ன பண்ணுவான்? சில பிசாசு என்ன பண்ணுவான்? சில மனிதர்களை உங்கள் வீட்டுக்கு. ஆனால் ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ளணும், பொறுமை உள்ளவன் எப்படிப்பட்டவனாக இருக்குன்னு தெரியுமா? உபத்திரவத்தின் நேரத்திலும் பொறுமையுள்ளவனாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஒரு உபத்திரம் வருது, ஒரு பிரச்சனை வருதுன்னா அந்த நேரத்தில் போய் நம்ம பதறி கலங்கி திகைத்து அழுவதற்காக நம்ம அழைக்கப்படலை. பொறுமை, ஜஸ்ட் வெயிட் அண்ட் சீ. பல நேரங்களில் வெயிட் பண்ணுறதில்லை. நம்ம பல நேரங்கள் என்ன பண்ணுறது கிடையாது, நாம் யுத்தம் செய்வதனால தான் கர்த்தரால் யுத்தம் செய்ய முடியலை. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்கள்ட்ட சொல்றாரு, நீங்கள் சும்மா இருங்கள், நான் உங்களுக்காக யுத்தம் செய்கிறேன். இஸ்ரவேல் ஜனங்கள்ட்ட சொன்னது என்ன தெரியுமா? கர்த்தர், நீங்க சும்மா இருப்பா. ஒரு நாடு எதிராக வந்துருச்சு, ஒரு பிரச்சனை எதிராக வந்துருச்சு, ஒரு கடன் தேவை எதிராக வந்துருச்சு, ஒரு பாரம் எதிராக வந்துருச்சு. ஆண்டவர் என்ன சொல்ற தெரியுமா? நீ கவலைப்பட்டு கண்ணீர் விட்டு அதுக்காக பிரயாசப்பட சொல்லல, பொறுமையோடு இரு. ஒரு மனுஷன் கர்த்தர் கிரியை செய்யணும்னா பொறுமை முக்கியம். எரும மாடு எப்படி இருக்குமாமா? என்ன மழை பெஞ்சாலும் என்ன வெயில் அடித்தாலும் என்னாகும்? அதில் உடனே ஓடி போயிடுறது. நாம் என்ன பண்ணுவோம்? மழை பெஞ்சா உடனே என்ன பண்ணுவோம்? மழை எந்த இடத்துக்கு மழை வராதவங்க ஓடி போவானா? எரும மாடு பாருங்களேன், மழை பெஞ்சாலும் சரி வெயில் பெஞ்சாலும் சரி அப்படியே பொறுமையாக, ஓ மழை வந்துருச்சா, ஓ வெயில் வந்துருச்சா, சரி ஓகே, பொறுமையாக ஒரு இடம் கிடச்சா பார்ப்பேன், இல்லைனா அதிலே படுத்து உருளுவோம். இப்போ தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் வேண்டும். உபத்திரவத்தின் மத்தியிலையும் ஒரு பொறுமை காக்கிற ஒரு தேவ பிள்ளைகளாக நம்ம வாழ்க்கை இருக்கணும். அல்லேலூயா. சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம்.
ஒரு வேத வசனத்தை கூட எடுத்து வாசிப்போம். சங்கீதத்தின் புஸ்தகம் 119 அதிகாரம், அதில் 71 வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். சங்கீதம் 119 71. ஆமென், அல்லேலூயா. பல நேரங்களில் உபத்திரவம் எல்லாருக்குமே பிடிக்குமான்னு கேட்டால், பல நேரங்களில் யாருக்குமே உபத்திரவம் பிடிக்காது. இன்றைக்கி உங்களுக்கு வாழ்க்கையில் கஷ்டப்படுறது உங்களுக்கு பிடிக்குமான்னு கேட்டால் யாரெல்லாம் பிடிக்குன்னு சொல்லுவீங்க? யாரெல்லாம் பிடிக்குன்னு சொல்லுவீங்க? என் வாழ்க்கையில் நான் கஷ்டப்படுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் பாஸ்டர். என் கணவரை நான் அடிக்கிறது உதைக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் பாஸ்டர். என் குடும்பத்தில் தேவை வர்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும் பாஸ்டர். யாராச்சும் ஒருத்தர் சொல்லுவீங்களா? ஆனால் வேதத்தில் ஒருத்தர் சொல்கிறத பாருங்கள், நான் உபத்திரப்பட்டது எனக்கு நல்லது. பல நேரங்களில் நம்ம நினைக்கிறோம் இந்த உபத்திரம் எனக்கு ஏன் வந்துச்சுன்னு நினைக்கிறோம். ஆனால் பல நேரங்களில் இந்த உபத்திரவம் தான் சில மேன்மைக்கு நேராக நம்மளை கொண்டு போகிறது. அல்லேலூயா. சில தாழ்ச்சியான சூழ்நிலைகள் தான் சில மேன்மையான பாதைகளுக்கு நேராக நம்ம கொண்டு போய் கொண்டிருக்கிறது. இன்றைக்கி இங்கே சர்ச்சில் வர எல்லாருக்குமே உபத்திரம் அப்படின்னா யாருக்குமே பிடிக்காது. உங்கள் வாழ்க்கையில் ஒரு பிஸ்னஸில் ஒரு லாஸ் அப்படிங்கிற யாரை ஏற்றுப்பீங்களா? கர்த்தரை தேடி ஒரு லாஸா? ஆண்டவர் நேசிச்ச ஒரு தோல்வியா? சர்ச்சுக்கு போய் ஒரு ஏமாற்றமா? இன்னைக்கு இருக்கிற ஜனங்கள் நாம் என்ன நினச்சிட்டு இருக்கிறோன்னா, இயேசுவை நம்ம எதுக்காக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம்? உலகத்தின் ரீதியாக நம்ம மேன்மையாவதுக்காக ஏற்றுக்கொண்டு நினச்சிட்டு இருக்கிறோம். வேதம் அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது, இம்மைக்கு மாத்திரம் தேவனை நாம் தேடுகிறவா இருப்போமானால் நம்மளை போல பரிதபிக்கப்பட்ட ஆட்கள் உலகத்தில் யாருமே இல்லை. பல நேரங்களில் தேவ பிள்ளைகளாக நாம் ஆவிக்குரிய வாழ்க்கை சோர்ந்து போவதற்கும் மேன்மையாவதற்கு காரணம் என்ன தெரியுமா? நம்முடைய பொருளாதாரத்தை வச்சு தான் நம்ம தீர்மானிக்கிறோம். பொருளாதாரத்தில் கர்த்தனை உயர்த்திட்டாருன்னா ஸ்தோத்திரம் அல்லேலியா அதிகமாக வரும். பொருளாதாரத்தில் கொஞ்சம் கீழே போயிட்டோன்னா ஸ்தோத்திரம் வராது, அல்லேலியா வராது, ஆமீன் வராது. ஆனால் ஒரு தேவனுடைய மனிதன் எப்படி தெரியுமா இருப்பாங்க? உபத்திரவத்தின் மத்தியிலையும் பொறுமையோடு கூட கர்த்தருக்காக நினைப்பாங்க. என்ன நெருக்கத்தின் மத்தியிலையும் அவங்களுக்கு உயர்வும் தெரியாது, தாழ்வும் தெரியாது. அல்லேலூயா. ஏன்னா அவங்களுக்கு ஒன்று தெரிஞ்சது என்ன தெரியுமா? மேன்மையிலையும் அடக்கி வாசிப்போம், தாழ்விலையும் மேன்மை கொடுத்தாலும் கர்த்தரை உயர்த்துவோம், தாழ்வு கொடுத்தாலும் கர்த்தரை உயர்த்துவோம். அதற்கு பேர் தான் பொறுமை. நம்ம நினச்சிருந்தா ஒரு பிரச்சனை வரும்போது என்ன பண்ணியிருக்கலாம்? துதிக்காமல் விட்டு இருக்கலாம். ஆனால் பிரச்சனைகள் மத்தியில் கூட ஒரு மனிதன் துதிக்கிறானா அவனுக்கு பேர் தான் வசனம் சொல்லுது பொறுமை உள்ளவன். அல்லேலூயா. அப்போ அந்த மனிதன் பாருங்க, தாவீது சொல்கிறாரு உபத்திரப்பட்டது நல்லது. பல நேரங்களில் நம்ம ஜெபிப்போம், ஆண்டவர் இந்த உபத்திரம் சீக்கிரமாக சரியாயிடணும், இந்த உபத்திரம் இப்போவே மாறிடணும், இந்த உபத்திரம் வரவே கூடாதுன்னு நினைப்போம். என் வாழ்க்கை பிரச்சனையே வரக்கூடாது, 24 hours எனக்கு என்ன இருக்கணும்? ஒன் அண்ட் ஒன்லி ஹாப்பி மட்டும் தான் எனக்கு இருக்குன்னு நினைப்போம். ஆனால் எப்போவுமே பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் ஹாப்பி மாத்திரம் இருந்தால் வாழ்க்கை மேன்மையாகவே நல்லாவே இருக்காது. அல்லேலூயா. சத்தம் ஒரு அழியில சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ இன்றைக்கு கர்த்தர் நம்ம கற்றுத்தருவது என்னன்னா, உபத்திரவப்பட்டோன்னா அது நன்மைக்காகத்தான். ஒரு உபத்திரவத்தை நீங்கள் அனுமதிக்கிறீங்க, ஒரு பிரச்சனையின் பாதைகள் இங்கே போகிறீங்கன்னா கர்த்தர் நம்ம கற்றுத்தருவது என்ன தெரியுமா? பொறுமையாக இருங்க, பொறுமையோடுங்க. ஒரு குடும்பம் ஒரு உபத்திரவ பாதைக்குள்ளே போய்கிட்டு இருக்குன்னா, ஒரு குடும்பம் ஒரு காரியத்தை பண்ணிட்டுக்குன்னா அவசரப்பட்டு எதையும் நீங்கள் செஞ்சிடக்கூடாது. ஒரு குடும்பத்தில் ஒரு பிரச்சனை, ஒரு போராட்டம், அவசரப்பட்டு என்ன பண்ணிடக்கூடாது? டக்குன்னு முடிவு எடுத்துடக்கூடாது. அந்த முடிவு எடுத்தோன்னா அந்த முடிவுகள்னால கூட பல நேரங்களில் நம்ம வாழ்க்கையில் ஆபத்துகள் ஏற்படலாம். அல்லேலூயா. சத்தம் ஒரு அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு எத்தனை பேர் இன்றைக்கி ஒரு முடிவு பண்ண போகிறீங்க? ஆண்டவரே, நான் உபத்திரவத்தின் மத்தியில் நான் பொறுமையாக இருக்கணும். இன்றைக்கி உங்கள் வாழ்க்கை இன்றைக்கி உபத்திரவத்தின் பாதிக்குள்ளே போய் கொண்டு இருக்கலாம். சில உபத்திரவங்கள் உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கி இருக்கலாம். சில தேவை, சில பிரச்சனை, சில போராட்டம், சில நெருக்கம் எல்லாம் இருக்கலாம். அதெல்லாம் எதுக்காக இன்றைக்கி இருக்குதுன்னா கர்த்தர் அனுமதிச்சிருக்கார். கர்த்தர் அனுமதிக்காமல் ஒரு துன்பங்களும் உங்கள் வாழ்க்கையில் நடக்காது. அப்போ நீங்கள் ஒன்றை புரிஞ்சுக்கணும், இந்த உபத்திரவத்து நேரத்தில் புலம்புக்கு எனக்கு அவசியம் இல்லை, நான் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நான் பொறுமையாக தேவ சமூகத்தில் காத்திருக்கணும். அல்லேலூயா. அதனால தான் அன்னாள் பாருங்க, பல முறை தேவாலயத்துக்கு போய் அழுது ஜெபித்திருப்பாங்க. ஆனால் அவளுக்கான ஒரு நேரத்துக்கு கர்த்தர் வச்சிருந்தார். அன்னாள் போகாமல் இல்லைங்க, போய் ஆலயத்துக்கு போய் ஜெபம் பண்ணுறேனே, என் வாழ்க்கையில் மேன்மை வரலையே, பிள்ளை கிடைக்கலையே போகாமல் இல்லை. வருடந்தோறும், மாதந்தோறும், வாரந்தோறும் தேவ சமூகத்தில் போய் அன்னாள் அழுது இதே போல் ஆராதிக்க ஆரம்பித்தாள். அன்னாளுக்குள்ள அந்த பொறுமை இருந்துச்சு. ஏன் தெரியுமா? அந்த மேன்மை பெற்றுக்கொண்டா. அவளுக்குள்ள அந்த பொறுமை அவளுக்கு அந்த மேன்மை பெற்றுக் கொடுத்தது. அல்லேலூயா. அப்போ இன்றைக்கு நம்ம பாருங்கள், பல நேரங்களில் கர்த்தரை வந்து ஆராதிப்போம், துதிப்போம், ஆனால் மேன்மையாக வாழ்க்கை மாறலை அப்படின்னா நம்ம சோர்ந்து போகிற பிள்ளைகளாக இருப்போம். ஆனால் கர்த்தர் நமக்கு போதிக்கிற ஒரு காரியம், உபத்திரவத்தின் மத்தியிலையும் நாம் பொறுமையை காக்கிற பிள்ளைகளாக நம்ம வாழ வேண்டும். அல்லேலூயா. எப்படி பாஸ்டர் இருக்க முடியும்? உபத்திரம் வந்தால், பிரச்சனை வந்தால்
எப்படி துதிக்க முடியும்? ஆமாம் தானே. ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா எப்படி ஆராதிக்க முடியும்? கஷ்டம் வந்தால் எப்படி துதிக்க முடியும்? இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷன் எப்படின்னா, நான் கர்த்தரை தேடுவது உலக பிரமாணமான ஆசீர்வாதத்துக்கு நினச்சிட்டு இருக்கிறோம். அது இல்லைங்க. ஒரு கர்த்தரை தேடுவது உலகப்பிரமாண மேன்மையாக ஒரு மனுஷன் இருக்கான், அவன் அது ஆசீர்வாதம் நினச்சிட்டு இருக்கிறோம். இல்லை, ஒரு மனிதன் ஆவிக்குரிய விதமாய் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறான், அதுதான் ஒரு மேன்மை. அல்லேலூயா, சத்தம் ஒரு அல்லேலூயா. ஒரு மனிதன் எந்த அளவுக்கு கர்த்தரிடத்தில் நெருங்கி இருக்கிறான், அவனுடைய கனிகள் எந்த அளவுக்கு வெளிப்படுது, அவனுடைய வரங்கள் எந்த அளவுக்கு வெளிப்படுது, அவன் ஆண்டவருடைய பிரச்சனை அவன் மூலியமா எவ்வளோ வெளிப்படுது, அவன் பேசுகிற வார்த்தையின் மூலியமா எந்த அளவுக்கு என்னோட குடும்பம் கட்டப்படுது, என் வாழ்க்கை மேன்மையாக பொறுத்து தான் ஒரு மனிதன் கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறான் என்பதை நாம் உணர வேண்டும். பாருங்க, ஒரு சாதாரண பந்தி விசாரிப்புக்கு தான் அந்த ஸ்தேவான சொன்னாங்க என்னுடைய மனைவி. பந்தி விசாரிப்பு செய்த அந்த ஸ்தேவானை கூட கர்த்தர் பயன்படுத்தினார். அந்த பந்தி விசாரிப்பு செய்கிறவனுக்கு கூட ஒரு குவாலிஃபிகேஷனை கர்த்தர் கொடுத்திருந்தார். அதே அந்த அப்போஸ்தலர் 6வது அதிகாரத்தில் அந்த வசனத்தை எடுத்து வாசிங்க பார்க்கலாம். அந்த சாப்பாடு பரிமாறக்கு கூட ஒரு குவாலிட்டியை கர்த்தர் சொல்றாரு பாருங்க. வாசிங்க அப்போஸ்தலர் அந்த புஸ்தகத்தில் 6:3-4 வசனங்கள் வாசிங்க. நல்ல கவனிங்க. அந்த சாப்பாடு போடுற வேலைக்கு கூட எப்படி இருக்கணுமாமா? பரிசுத்த ஆவியின் ஞானம் நிறைந்து என்ன சாட்சி பெற்றிருக்கணும்? நற்சாட்சி பெற்றிருக்கிறவனும் ஆமாம். தேவ ஊழியக்காரர்களுக்கு ஒரு ஆலோசனை கதை சொல்ற பாருங்க. ஒரு மனிதனை நீங்கள் ஒரு ஊழியத்தில் நியமிக்கும் பொழுது என்னத்தை நீங்கள் முதல்ல பார்க்கணும் அப்படின்னா, அவங்க எனக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்களா, என் மேலே உண்மையாக இருப்பாங்களா, என் மேலே அன்பு செலுத்துவாங்களா, எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களா, பண ரீதியாக எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களா, அதை பார்க்கக்கூடாது. வசனம் சொல்லுகிறது அவங்களுடைய நற்சாட்சி எவ்வளோ பெருசாகிறத பார்க்கணும். ஒரு மனுஷனை கொடுத்து ஒரு மனுஷனை போய் கேட்டால் அவங்க நற்சாட்சி எந்த அளவுக்கு இருக்குது, அவர்களை கொடுத்து உலகம் என்ன சொல்லுகிறது, பரிசுத்தத்தில் சரியாக்குங்கிறத பார்த்து தான் சாதாரண பந்தி விசாரிப்பு. அப்படின்னா என்ன? சாப்பாடு பரிமாறுற வேலை. அப்போ இன்றைக்கி வாலிபர்களாக இருக்க நீங்கள், இதில் பொறுப்பில் இருக்க நீங்கள், வேதம் சொல்லுகிறது இந்த குவாலிஃபிகேஷன், இந்த குவாலிட்டி உங்கள் வாழ்க்கையில் வரணும். அல்லேலூயா. அதை நீங்கள் பில்ட் பண்ணிக்கணும், அதை நீங்கள் சரி செய்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் நம்மிடத்தில் விரும்புகிறார். அல்லேலூயா. அப்போ இன்றைக்கி கர்த்தர் நமக்கு போதிக்க பாருங்க, பெருமை உள்ளவனை பார்க்கணும் பொறுமை உள்ளவன் உத்தமன். அப்போ பெருமைப்படு கர்த்தரிடத்தில் தன்னை பெருமையாக காமிச்சு கொள்கிறவன், ஆண்டவர் இன்னைக்கு இவ்வளோ மேன்மையாக இருக்கேன், இவ்வளோ ஆசீர்வாதமாக இருக்கேன்னு காமிக்கிறவனை விட உபத்திரவத்தின் மத்தியிலே பொறுமையாக இருக்கிறவனை பார்த்து தான் கர்த்தரும் ஆச்சரியப்படுறார், கர்த்தரும் சந்தோஷப்படுறார். இன்னைக்கு நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம், நான் நல்லா இருக்கிறத பார்த்து பரலோகத்தில் சந்தோஷப்படணும். இல்லை, நான் டல்லா இருக்க நிலைமையில கூட கர்த்தரை துதிக்க பாருங்க, அதை குறித்து தான் பரலோகம் சந்தோஷப்படும். அல்லேலூயா. நல்ல கார் வாங்கிட்டு வீடு வாங்கிட்டு எனக்கு நல்ல மேன்மை வந்துருச்சுன்னு சொல்லி ஆராதிக்கிறவனை விட, எனக்கு எது இல்லை என்றாலும் என்ன எனக்கு இல்லாமல் போனாலும் உங்க கிருபை எனக்கு போதும்னு துதிக்கிறவங்களை குறித்து தான் வேதம் சொல்லுகிறது, அவர்கள் உத்தமர்கள். அல்லேலூயா. அப்போ இன்றைக்கு நம்ம எதற்காக நம்ம கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளாக இருக்கோங்கிற யோசித்து பார்க்கணும். சபைக்கு நம்ம வருகிறோன்னா உலகப்பரமான ஆசீர்வாதத்துக்காக மாத்திரமல்ல, கர்த்தரை எல்லா சூழ்நிலை மத்தியிலையும் நான் பொறுமை உள்ளவனான தேட வேண்டும் என்பதற்காக தேவன் நம்மளை அழைச்சிருக்கிறார். அல்லேலூயா. உலகத்தில் யார் வேணால் எப்படி இருந்துட்டு போட்டோம், ஆனால் நீங்கள் உங்கள் குவாலிட்டியை மாற்றிக்கவே கூடாது. அல்லேலூயா. எந்த மனுஷனுக்காகவும் நீங்கள் உங்களை ஆவிக்குரிய மனிதனாக இருக்க நீங்கள் உங்களை சேஞ்ச் பண்ணிக்கவே கூடாது. வேதத்தின் படிதான் நம்ம வாழணும். வேதத்தை நமக்கேற்றது போல மாற்றிக்கொள்ளக்கூடாது. பல நேரங்களில் நம்ம வேத வசனங்களை நமக்கேற்றது போல மாற்றிக்கொள்கிறோம். ஆனால் வசனம் சொல்லுகிறது வேத வசனத்துக்கு மாறிதான் நம்ம மாறிக்கணும். வேத வசனத்தை நமக்கேற்ற மாதிரி மாற்றிக்கூடாது. அல்லேலூயா. சத்தம் ஒரு ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கு ஒன்று புரிந்து கொள்ளுங்க, உபத்திரவத்தின் மத்தியிலையும் நமக்கு ஒரு பொறுமை வேணும், நெருக்கத்தின் மத்தியில் நமக்கு ஒரு பொறுமை வேணும். அல்லேலூயா. வேதவசனத்தை ஒன்று எடுத்து வாசிங்க. யாக்கோபுக்கு எழுதின நிருபம் அதில் 5வது அதிகாரம் அதில் 11வது வசனத்தை ஒரு சத்தமாக வாசிப்போமா? யாக்கோபு 5:11. இதோ வசனம் சொல்லுது, பொறுமையா இருக்கிறவர்கள், ஐயோ பொறுமையா இருக்கிறவர்களை பாக்கியவான் என்கிறோமே. யோபுவின் பொறுமை கொடுத்து கேள்விப்பட்டிருக்கிறீர்களே. ஆமென். அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு வசனம் தெளிவா சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. இன்னைக்கு பொறுமையா இருக்கிறவங்க யாராமா? பாக்கியவான். அல்லேலூயா. ஒரு பிரச்சனை நடக்குது, ஒரு போராட்டம் நடக்குதுன்னா அங்கே பொறுமை காக்கிறவங்க தான் பாக்கியவான். அல்லேலூயா.
பொறுமையோடு காத்திருக்கிறது தான் பாக்கியம். உபத்திரம் வந்துருச்சேன்னு சொல்லி புலம்பல ஆண்டவர்கிட்ட. யோபுடைய வாழ்க்கையை நம்ம அறிந்திருக்கிறோமே. யோபுக்கு என்னத்தை இழந்தாரு சொல்லுங்க. யோபு என்னத்தெல்லாம் இழந்து போனாரு? சொல்றதுக்கு எதுவுமே இல்லை பாஸ்டர். இருக்குன்னு சொல்றதுக்கு சொல்லுவோம் இல்லையா? எப்படி இருக்கீங்க கேட்டா சொல்ற அளவுக்கு எதுவுமே வாழ்க்கையில் நாமளே சொல்றோம். ஆனால் யோபு பாருங்க, எல்லாத்தையும் இழந்த, நம்ம நல்லா தான் இருப்போம். ஆனால் சின்ன ஒரு தலை வந்து ஒரு தேவை வந்திருக்கணும். ஆனால் நாம சொல்ற அளவுக்கு எதுவும் எதாவது விசேஷமா பாஸ்டர், எதாவது விசேஷமா கேட்டோன்னா இல்லை, சொல்ற அளவுக்கு எதுவும் இல்லை. ஆனால் யோபு பாருங்க, 10 பிள்ளை செத்து போச்சு. ஒட்டகம், ஆடு, மாடு, குதிரை, தன்னுடைய நம்பிக்கையாக இருந்த எல்லாம் செத்து போச்சு. அன்பாய் நேசித்த மனைவி போய் செத்து துரடான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. தன்னுடைய வாழ்க்கையில் நம்பிக்கையாக இருந்த எதுவும் அவன் வாழ்க்கையில் இல்லை. உபத்திரவத்தின் மத்தியில் கூட அந்த யோபு கர்த்தரிடத்தில் பொறுமையோடு கூட காத்திருந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு அப்படிப்பட்ட எண்ணம் நம்ம வாழ்க்கையில் வரணும். யோபு ஆசீர்வாதமாக வாழும்போது மட்டும் கர்த்தரை துதிக்கலைங்க. யோபு ஆசீர்வாதமாக வாழும்போது மட்டும் கர்த்தருக்கு நன்றி செலுத்தலை, தசம்பாகம் கொடுக்கல, காணிக்க செலுத்தலை. உபத்திரவத்தின் மத்தியில் கூட கர்த்தருக்காக அவர் நின்றார். அல்லேலூயா. இன்னைக்கு அப்படிப்பட்ட சந்ததி தான் கர்த்தர் தேடிக்கொண்டிருக்கிறார். 70 நாட்களை எல்லாரையும் கர்த்தர் பயன்படுத்திட மாட்டார். உபத்திரவத்தின் மத்தியில் கூட சாவதற்கு கூட தயாராக இருப்பதை தான் கர்த்தர் தெரிந்து கொள்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு ஒன்று நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. எதுக்காக நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம்? சாவதற்காக நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. சாவதுனா என்ன பாஸ்டர்? சர்ச்சுக்கு போய் நல்லா இருப்பேன், மேன்மையாக இருப்பேன், காரு வாங்குவேங்க, பங்களா வாங்குவேன், உயர்வேன், மேன்மையாவே நினச்சா இங்கே வந்து சாவே நீங்கள் சொல்கிறீங்களே. அல்லேலூயா. உலகத்தில் என்னத்தை வாழ்ந்து என்னத்தை கொண்டு போக போகிறோம்? பல பேருக்கு முடியும் வருகை ஆண்டவரே, வருகைக்காக என்ன ஆயத்த முடியும், வருகை சீக்கிரமாக வரட்டாண்டு சொன்னால் என்ன பண்ணுவோம் நாம? ஐயோ வேண்டாண்டவர், பொறுமையாக வாங்க, பொறுமையாக என்ன பண்ணுங்க, வாங்க ஆண்டவரே. ஆனால் இல்லை, இந்த உலகத்தில் வாழ்வதை பார்க்கலும் அவருடைய சமூகத்தில் வாழ்கிற ஒரு வாழ்வு மேன்மையானது. உலகத்தில் இருந்து என்ன பண்ணுவேன்? கஷ்டம் வரும், கவலை வரும், துன்பம் வரும், அழணும், சிரிக்கணும், அழணும், எல்லாம் பசிக்கும், சாப்பிடணும், நேரத்துக்கு சாப்பிடணும், எல்லாம் பண்ண பரலோகத்துக்கு போய்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன், எதுவுமே இல்லை. அல்லேலூயா. நீங்கள் சர்ச்சுக்கு வர, நீங்கள் பரலோகத்துக்கு போகணுங்கிற எண்ணத்தோடு வரணும். உலகத்திற்குரிய மேன்மைகளுக்காக நீங்கள் வரக்கூடாது. அல்லேலூயா. உலகத்தில் நான் மேன்மையாகணும், உலகத்தில் நான் உயர்ந்திருக்கணும், உலகத்தில் நான் நல்லா இருக்கணும், அப்போ தான் நான் நல்லா இருக்கேன்னு அர்த்தம். நான் அதுக்கு பேர் நல்லா இருக்குன்னு அர்த்தம் இல்லை. தேவனை பொறுத்தளவுக்கு ஆவிக்குரிய பரலோகத்துக்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேன்னா என்பது தான் பரலோகம் நம்மை குறித்து சந்தோஷப்படுகிறது. அல்லேலூயா. சந்தோஷமா சத்தம் ஒரு அல்லேலூயா. எல்லாருக்கும் கர்த்தர் நிச்சயமாக தருவாருங்க ஆசீர்வாதத்தை, உலகத்திலையும் தருவார். ஆனால் தேடுறதே அதுக்காகவே தேடக்கூடாது. எனக்கு இதை தரணுன்னே தேடக்கூடாது. நான் தேட ஆண்டவரே, உங்களுக்கு எதை விருப்பம் உள்ளது எதுவோ அதை எனக்கு கொடுங்க. நான் உங்களை தேடுறேன். எனக்கு மண்ணாவை கொடுத்தாலும் சரி, இல்லை காளையை கொடுத்தாலும் சரி, இல்லை உமக்கு பிரியமானது எனக்கு தாங்க ஆண்டவரே. அவர்னு வேஸ்ட்டாக கொடுப்பாரா? கர்த்தர் கொடுக்குறேன்னா டுபாக்கரை கொடுப்பாரா? சொல்லுங்கள். ஒரு மனுஷன் வந்து உங்களுக்கு பிரியமான கொடுங்கன்னு சொல்லும்போது சின்னது டுபாக்கராக இருக்கிறதையோ ஓரளவுக்கு நல்லதை பார்த்து கொடுக்குறாங்க. ஆனால் கர்த்தர் வசனம் சொல்லுகிறது, ஒரு பொல்லாத தகப்பனாரே ஒரு பிள்ளைக்கு பாலை கேட்டால் மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பாரோ? ஒரு நல்ல ஒரு காரியத்தை கேட்டால் தேளை கொடுப்பாரோ? இல்லை. ஒரு தகப்பன் தாயே ஒரு பிள்ளைக்கு அழகானதை செய்யணும்னு ஆசைப்படும் பொழுது, என் பிள்ளை அழகான ட்ரெஸ்ஸு போட்டிருக்கணும், எல்லா பிள்ளைகளை காட்டிலும் என் பிள்ளை நல்ல ட்ரெஸ்ஸு போட்டிருக்கணும், என் பிள்ளை எல்லா பிள்ளைகளை காட்டிலும் நல்ல சாப்பாடு சாப்பிடணும், தகப்பன் தாய் நினைக்கும் பொழுது பரம தகப்பன் நினைப்பது எவ்வளவு அழகாக இருக்கும். அல்லேலூயா. உலகத்திற்குரிய பொல்லாத தகப்பனாகி நாமே நம்முடைய பிள்ளைகளுக்கு அதை செய்யணும்னு ஆசைப்படும் பொழுது பரலோகத்தின் தகப்பன் எப்படி செய்யாமல் இருப்பார்? அல்லேலூயா. அப்போ நீங்கள் பொறுமையோடு காத்துருங்க, தேவனும் வாழ்க்கையில் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தை பார்க்க முடியும். உபத்திரவ மத்தியில் நீங்கள் பொறுமையாக இருக்கணும். யோபு எல்லாத்தையும் இழந்து போனார். யோபுடைய வாழ்க்கையில் மேன்மை என்று சொல்லிக் கொள்வதற்கு எதுவுமே இல்லை. இன்றைக்கி நம்மளால் அப்படி துதிக்க முடியுமாங்க? சொல்லுங்கள். நம்மளால் அப்படி ஜெபம் பண்ண முடியுமா? நீங்கள் சபைக்கு ஒரு உங்களை பார்த்து நான் உங்களை கேட்குறேன், உங்களால் ஜெபம் பண்ண முடியுமா? அப்படி ஒரு சிஸ்டர் இப்படி தான் சொன்னாங்க. ஒரு வீடியோவில் நான் பார்த்தேன், ஒரு நாடகம் நடித்தாங்களாமா. நாடகம்னா அப்படியே ஒரு ஏமாத்துற மாதிரி. சபை நடந்துகிட்ருக்கு, ஒரு பிரதர் வந்து ஓடி வந்து பாஸ்டரோட கழுத்தில் கத்தி வச்சிட்டாராம். கத்தி வச்சுட்டு உயிர் மேலே ஆசை இருக்கவங்களாம் இங்கே ஓடி போயிருங்கட்டாங்களாம். ஒருத்தருமே இல்லையா? அல்லேலூயா. ஆனால் அவங்க ஒரு விளையாட்டுக்காக சரி ஓகே நம்ம சபை பிள்ளைங்க எப்படி இருக்காங்கன்னு பார்க்கலான்ட்டு விளையாட்டுக்கு பண்ணியிருக்காங்க. ஆனால் உண்மையாகவே பாருங்கள், ஒருத்தரும் கூட காணோம். ஆனால் நாம் அப்படி இருக்க மாட்டேன்னு விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா.
இன்றைக்கி யோசிச்சு பாருங்கள், நம்மளால் அப்படி தேடிட முடியுமாங்க யோபு போல்? இன்றைக்கி இங்கே நீங்கள் நம்பிட்டு இருக்கீங்க ஒரு வீடு, இல்லை ஒரு 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 ஹஸ்பண்ட் வைங்களேன், ஒரு மனைவி, ஒரு பிள்ளைங்க செத்து போச்சு. இன்றைக்கி நீங்கள் நேசிக்க உங்கள் பிள்ளை செத்துருச்சு. ஆனால் சர்ச்சுக்கு நீ வந்துட்டுருக்கீங்க, ஆண்டவர் தேடிக்கொண்டு இருக்கிறீங்க, ஆண்டவர் மேலே நம்பிக்கையாக இருக்கிறீங்க, ஜெபிக்கிறீங்க, துதிக்கிறீங்க. ஆனால் உங்கள் பிள்ளை செத்துருச்சு. நீங்கள் என்ன சொல்லுவீங்க? சர்ச்சுக்கு போய் என்னத்தை கண்ட, ஜபம் ஜபம் ஜபம்னு ஓடனே. சொந்தக்காரங்களாம் திட்டுவாங்க. மனை எப்படி யோபு சொன்னாங்களோ, என்னடா யோபு ஆண்டவருக்காக இப்படிலாம் வாழ்ந்தே யோபு, 10 பிள்ளை செத்து பேச யோபு. மனைவி வந்து சொல்கிறாங்க, செத்து தொலையா, நீ உயிரோடு இருந்து ஒரு பிரயோஜனமும் இல்லை. நம்ம அப்படி ஜெபம் பண்ண முடியுமா நம்மளால்? பிள்ளை செத்துருச்சு, இல்லை நீங்கள் நம்பிட்டு இருக்க ஒரு நம்பிக்கை இல்லை, பணம் வரக்கு வாய்ப்பு இல்லை, தேவை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, உங்கள் உடல் முழுதும் வியாதி, செத்து போகிற நிலமையில் இருக்கீங்க. என்ன பண்ணுவோம்? நம்ம என்ன பண்ணுவோம் சொல்லுங்கள்? பாஸ்டர் என்னால் எந்திரிச்சு நடக்கவே முடியலை, நானும் சர்ச்சுக்கு வரணும் ட்ரை பண்ணுறேன், ஆனால் இந்த 3 மாடி நாள் ஏறி, ஆனால் கால் வலி இருந்தாலும் 500 படி ஏறி போவோம். முன்னாடி ஏசு வரியாதப்போ 1000 படி என்ன பண்ணுவோம், டடக்கு டடக்கு டக்குன்னு ஏறி போவோம். ஆனால் இன்றைக்கி சின்ன முடியலைனாவே என்ன பண்ண மாட்டேங்கிறோம். ஒரு கிட்டத்தட்ட எவ்வளோ, ஒரு 50 படி இருக்குமா? 50 படி ஏறக்க நமக்கு சொல்லுவோம், முட்டி போட்டே நான் ஏறி போவேன். முட்டி போட்டெல்லாம் என்ன ஏறி போன நாட்கள் உண்டு. ஆமாம் தானே? கோயில்களுக்கு முட்டி போட்டே நானும் போயிருக்கிறேன், முட்டி போட்டே போயிருக்கிறேன் கோயில் மேலே, படி மேலே. இன்றைக்கி அப்படிப்பட்ட அந்த வைராக்கியம் நமக்குள்ளே இருக்குதாங்கிறது யோசித்து பாருங்கள். இன்றைக்கி யோபு போல் எல்லாத்தையும் இழந்தால் நம்மளால் தேட முடியுமா? நம்மளால் சபைக்கு வர முடியுமா? இப்போ ஆராதிக்கிறது போல் நம்மளால் ஆராதிக்க முடியுமா? ஆனால் யோபு பாருங்கள், எல்லாத்தையும் இழந்த போது கூட கர்த்தர் மேலே ஒரு நம்பிக்கையோடு வார்த்தை சொல்கிறாரு, என் மீட்பர் இன்றும் உயிரோடு இருக்கிறார். எல்லாம் செத்துருச்சு, எதுவுமே எனக்கு என் கூட இல்லை, ஆனால் ஏன் மீட்பர், எனக்கு மீட்கிறவர், என்னை காப்பாற்றுகிறவர், அவர் பொறுமையோடு காத்து. அவர் சொல்லலை ஒரு வார்த்தை கூட தன் வாயினால் கர்த்தரை தூசிக்கலை. வசனம் சொல்லுது, பொறுமையோடு கூட கர்த்தரிடத்தில் காத்திருந்தார். எனக்கு எடுத்தவர், எனக்கு கொடுத்தவர் எடுத்திருக்கிறார், எடுத்தவர் எனக்கு திரும்ப கொடுக்க அவரால் முடியும். அல்லேலூயா. இன்றைக்கு எத்தனை பேர் அப்படிப்பட்ட வாழ்க்கை அனுபவத்துக்குள்ள இன்றைக்கி இருக்கிறோம்? இன்றைக்கி ஒரு சாதாரண ஒரு போராட்டம் வந்தாலே நம்ம சோர்ந்து போகிற பிள்ளைகளாக இருக்கிறோம். சாதாரண ஒரு தேவை வந்தாலே நம்ம சோர்ந்து போகிற பிள்ளைகளாக இருக்கிறோம். பொறுமை என்பது நம்முடைய வாழ்க்கையில் இல்லாமல் இருக்கிறது. ஆனால் யோபுடைய வாழ்க்கையில் பாருங்கள், யோபுவின் சரித்திரத்தில் பிள்ளைகளை இழந்து போன போது கூட, எல்லாவற்றும் இல்லாமல் இருந்த போது கூட அவர் கர்த்தர் மேல் உண்மையான விசுவாசத்தை வைத்திருந்தார். பல நேரங்கள் சொல்லுவோம், யோபு போல தான் பாஸ்டர் என் வாழ்க்கை இருக்குன்னு. ஆனால் உண்மையை யோபு போல நம்ம வாழ்க்கை இருக்கா? ஏதோ ஒன்றை இழந்திருப்போம். ஆனால் யோபு 0 ஆயிட்டாரு. 0க்கும் கீழே, கடைசிக்கு உடம்பாச்சும் நல்லா இருக்குமா, வேற கல்யாணம் பண்ணுவோம் அப்படின்னு நினச்சா கூட அதுவும் இல்லை. அல்லேலூயா. சரி ஓகே, உடம்பாச்சும் நல்லா இருக்கும், உழைச்சி மறுபடியும் ஒரு குடிசை வீடாச்சும் போடுவான்னு பார்த்தா அந்த குடிசை வீடு போடுற கூட அவர் கையில் பலனும் இல்லை. அவர் கையில் இருந்த ஒரே ஒரு ஓடு, அதை பிடிச்சிக்கிட்டு சொல்கிறாரு, என்னை கொன்று போட்டாலும் கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன். நீங்கள் நம்மளால் அப்படி சொல்ல முடியுமா? நீங்கள் நம்மளால் அப்படிப்பட்ட வார்த்தை சொல்ல முடியுமா? அதற்கு பேர் தான் நீடிய பொறுமை. அவர் பொறுமையோடு கூட தேவ சமூகத்தில் காத்திருந்தால். ஆனால் வசனம் சொல்லுகிறது, அந்த பொறுமையோடு காத்திருந்ததுக்கு அவர் கண்ணீர் விட அனுபவம் அவருக்கு வரலை. வசனம் சொல்லுகிறது, அதே பகுதியில் பாருங்கள், அந்த கடைசி பகுதி வாசிங்க அந்த வசனத்தில். அதே பகுதி, அதே வசனத்தில், யாக்கோபு 5:11. கேள்விப்பட்டிருக்கிறோமே, கடைசி என்ன நடக்கிறது பாருங்க, கர்த்தருடைய செய்கையின் முடிவையும் நாம் கண்டிருக்கிறோமே. ஆமென், அல்லேலூயா. யோபு பொறுமையோடு காத்திருந்தார். அவன் தோற்று போனதாய் சரித்திரம் சொல்லவில்லை. வசனம் சொல்லுகிறது, அவன் பொறுமைக்கு கிடைத்த ஆச்சரியமான பரிசு என்ன தெரியுமா? இழந்து போனதை இரட்டத்தனையா யோபு பெற்றுக்கொண்டான். அல்லேலூயா. இன்னைக்கு இந்த வசனம் எல்லாத்துக்குமே பிடிக்கும். இழந்து போனதை திரும்ப எனக்கு தருவான்னு சொன்ன எல்லாத்துக்கும் பிடிக்கும். ஆனால் பொறுமையாக இருக்குங்கிறது நிறைய பேருடைய வாழ்க்கையில் இல்லாமல் இருக்கிறது. அல்லேலூயா. சத்தமூர் அல்லேலூயா. அப்போ இன்றைக்கு பாருங்க, உபத்திரவத்தின் மத்தியிலையும் நாம் பொறுமையாக இருக்க கற்றுக்கொள்வோமானால் கர்த்தர் செய்கிற செய்கையையும் நம்முடைய வாழ்க்கையில் பார்ப்போம். அல்லேலூயா. நான் உபத்திரவப்படுவது உண்மையானால் நான் இரட்டத்தனையாய் திரும்ப பெற்றுக்கொள்ள போவதும் உண்மை. அல்லேலூயா. அவங்களுக்குள்ள அந்த விசுவாசம் இருக்கணும். இன்றைக்கி நான் உபத்திரவப்படுவது, நான் சிச்சைகளை அனுபவித்துக் கொண்டிருப்பது, நீங்கள் சில தேவைகள் மத்தியில் ஓடுவது, சில நெருக்கத்தின் மத்தியில் என் வாழ்க்கை இருப்பது உண்மையானால் கர்த்தர் எனக்கு பின்னாடி சொல்லியிருக்க வார்த்தையும் உண்மையாக என் வாழ்க்கையில் நிறைவேறும். அல்லேலூயா.
அப்போ பல பேருக்குள்ள இன்னைக்கு உபத்திரவத்தின் மத்தியில் கூட பொறுமையாக இருக்கிற அனுபவம் இல்லை. ஆனால் இன்றைக்கு கர்த்தர் விரும்புகிறார், உபத்திரவத்தின் மத்தியில் கூட எந்த வாயில துளி கவலையோட வார்த்தை வரலை, அவர் கஷ்டப்படுகிற வார்த்தை வரலை. அவர் சொல்கிறாரு, தன் பிறந்த நாளை தான் சபிக்கிறார் தவிர கர்த்தரை ஒருபோதும் அவர் தூசிக்கலை. அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, நான் விசுவாசிப்பது நான் என்று அறிஞ்சிருக்கிறேன். ஏன்னா எனக்கு கர்த்தரிடத்தில் ஒத்தாசை வரும். அவர் வெயிட் பண்ணார், அவர் காத்திருந்தார், தேவனுக்கு அற்புதம் செய்யும்படியாய் காத்திருந்தார். அப்போ அன்னைக்கு கர்த்தர் நம்ம கற்றுத்தருவது என்ன? உபத்திரவத்து நாட்களில் கூட நாம் பொறுமை உள்ள பிள்ளைகளாக நம்ம வாழ்க்கையில் இருக்க வேண்டும். பொறுமை என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த பொறுமை இல்லைன்னா பலதை நம்ம இழந்துருவோம். ஆமாம் தானே? அல்லேலூயா. இன்னைக்கு சிந்தித்து பாருங்கள், கடந்த நாட்களில் பொறுமையாக இல்லாமல் செஞ்ச சில காரியங்களில் இழப்புகளை நம்ம பார்த்துருக்குறோம். ஒரு சாட்சி கூட நான் சொல்ல விரும்புகிறேன். நமக்கு தெரிஞ்ச தாமஸ் ஆல்வா எடிசன் எத்தனை பேருக்கு தெரியும்? யார் அவர்? எங்கள் பக்கத்து வீட்டுக்காரரா? யார்? லைட்டை கண்டுபிடிச்சவர். அதாவது வெளிச்சத்தை முதல் இந்த உலகத்தில் ஒரு பல்பை கண்டுபிடிச்சவர். அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சுவாரஸ்யமான சம்பவத்தை நான் கேள்விப்பட்டிருக்கேன். என்ன நடக்குது அப்படின்னா, அவர் ஒரு அமெரிக்காவில் ஒரு யுனைடெட் யூனியன் சொல்லி ஒரு பெரிய கம்பெனிக்காக ஒரு இயந்திரத்தை தயாரிக்கிறார். ஏன்னா அவர் ஒரு சயின்டிஸ்டாக இருக்கிறதுனால அவங்க ஒரு ரெக்வஸ்ட் பண்ணி இந்த மாதிரி எனக்கு ஒரு இயந்திரம் வேணும்னு சொன்னதுனால ஒரு மிஷினை அவர் தயாரிக்கிறார். இப்போ எல்லாமே பணியெல்லாம் நடந்துட்டு இருக்கு. நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் இவர் ஒரு பிளான் பண்ணுறாரு, இந்த ஒரு கருவிக்கு நம்ம என்ன விலையை நிர்ணயம் பண்ணுறது. அவர் யோசிக்கிறாரு, இந்த விலையை கொடுக்கலாமா அந்த விலைக்கு கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லும்போது மனைவி சொல்கிறாங்க, நீங்கள் யோசிச்சு சொல்லுங்கள் சொல்லும்போது மனைவி சொல்கிறாங்க, $25 $25,000 $25,000 என்ன அர்த்தம்னா ஒரு டாலர் ஒரு 80 ரூபா போடுங்க. ஒரு டாலர் இந்த அமெரிக்கா மதிப்பை பொறுத்தளவுக்கு நம்முடைய ஒரு டாலர்னா அங்கே 80 ரூபா. ஓகேயா? இப்போ $25,000 எவ்வளோ அமௌண்ட்டு கணக்கு தெரியல. ஓகே, அதை அப்படி விட்டுருவோம். $25,000. அப்போது அந்த கணவர் சொல்கிறாரு, ஏம்மா இந்த பொருளுக்கு $25,000 சொல்லி ஒருவேளை யாராச்சும் வாங்காமல் போயிட்டா என்ன பண்ணுறது? ஏன்னா இந்த நார்மலான பொருள், இந்த பொருளுக்கு $25,000 நம்ம ஒரு காரியத்தை செஞ்சிட்டோன்னா ஒருவேளை இது யாருமே வாங்காமல் போயிட்டா நமக்கு தான் லாஸ்ட்டு. இவர் என்ன பண்ணுறாரு, யோசிச்சேக்கார், எவ்வளோ அமௌண்ட் சொல்கிறது யோசிச்சேக்கார். இப்போ என்ன நடக்குதுன்னா, அந்த அந்த யூனியன்லேருந்து அந்த கம்பெனிலேருந்து ஒரு ஓனர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த கம்பெனியில் இருக்க ஒரு மேன்மையான பொசிஷனில் இருக்க ஒரு மனுஷனை அவர் வீட்டுக்கு அனுப்புகிறார். இப்போ தாமஸ் ஆல்வா எடிசன் வீட்டுக்கு வராரு. எடிசன் வீட்டுக்கு வந்த உடனே உள்ளே போய் கதவை தட்டுறாரு. உள்ளே போய் கதவை திறக்கிறாரு. அந்த மிஷின் அங்கே ரெடியாகி அங்கே இருக்குது. இப்போ வந்த உடனே அவர் உட்கார்றாரு. உட்காந்து கொஞ்சம் நேரம் பேசுகிறாங்க. இப்போ இதுக்கு எவ்வளோ விலையை நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு சொன்ன உடனே இவர் மறுபடியும் உட்காந்து யோசிக்க ஆரம்பிக்கிறார். இவர் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. அவரும், நீங்கள் எவ்வளோ விலையை சொல்கிறீங்க, நிர்ணயம் பற்றி சொல்லுங்கள், சீக்கிரமாக சொல்லுங்கள், எனக்கு டைம் ஆச்சுன்னு சொல்லி அவர் பொறுமை இழந்து அவர் சொல்லிட்டு இருக்கிறார். இவரும் உட்காந்து பொறுமையை யோசிக்க, ஒருவேளை ஒரு $10,000 சொல்லுவோமா, இவ்வளோ சொன்னால் நம்ம ஒருவேளை வாங்காமல் போய்ட்டு என்ன பண்ணுறேன்ட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறார். இவர் என்ன பண்ணுறாரு, பொறுமை இழந்து இவர் ஒரு செக்கை எடுத்துகிட்டு வர்றார். செக்கை எடுத்துகிட்டு வந்து டக்குன்னு எழுதி $1,00,000 மதிப்புள்ள ஒரு செக்கை அவர் கையில் கொடுத்துட்டு போயிட்டார். $1,00,000 உள்ள மதிப்பு அந்த செக்கை அவர் கையில் கொடுத்துட்டு, இது அட்வான்ஸாக வச்சுக்கோங்க, உங்களுக்கு இதுக்கு மேலே தேவைப்படுதுன்னா எங்களுக்கு சொல்லி அனுப்புங்க, நிச்சயமாக அடுத்த அமௌண்ட் உங்களுக்கு கொடுக்குறோன்னு சொல்லிட்டு $1,00,000 மதிப்புள்ள ஒரு செக்கை அவர் கையில் கொடுத்துட்டு, அவருக்கு பெரிய ஆச்சரியம், அவர் வாங்கி வச்சுட்டார். இவரும் அந்த மிஷினை தூக்கிட்டு கம்பெனிக்கு போயிட்டார். இப்போ என்ன நடக்குது பாருங்கள், பொறுமையோடு காத்திருந்த அந்த எடிசனுக்கு 4 மடங்கு லாபம். பொறுமையில்லாமல் அவசரப்பட்ட அந்த ஓனருடைய அந்த வேலையாளுக்கு, அந்த அந்த வேலையாளோட அந்த கம்பெனிக்கு 4 மடங்கு நட்டம். பல நேரங்களில் காத்திருக்காமல் நம்ம பொறுமையில்லாமல் செய்கிற சில காரியங்களில் சில இழப்புகளை நாமளே நம்ம வாழ்க்கையில் கொண்டு வந்து கொள்கிறோம். பொறுமையில்லாமல் செய்கிறத வாழ்க்கையில் சில காரியங்கள் கொண்டு வருவதனால, பொறுமை இழந்து சில அவசரப்பட்டு பண்ணுவதனால நாமளே நம்முடைய வாழ்க்கையில் சில இழப்புகளுக்கு நேராக வந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. அதனால தான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. பாருங்கள், அந்த எடிசன் பாருங்கள், $25,000 தான் அவர் எதிர்பார்த்தார். ஆனால் கிடைச்சதோ பாருங்கள், ஜாக்பாட் அடிச்சதுனால ஓடிட்டார். இப்போ பொறுமையோடு நம்ம காத்திருப்போமானால் அந்த பொறுமைக்கான பதில், அவர் பொறுமையாக இருந்தார், இவர் பொறுமையை இழந்துட்டார். இப்போ பொறுமை இருந்துச்சு அப்படின்னா, வசன உலகத்தில் கூட சொல்லுவாங்க, பொறுத்தோர் பூமி ஆழ்வார்கள். பொறுமை இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம், பொறுமை கடலிலும் பெரியது. அப்போ பொறுமை இருந்துச்சுன்னா
ஏற்ற காலம் வரும். இந்த உலகத்தை ஆள்வதற்கான நாட்களை, அந்த காரியத்தை நம்ம செய்வதற்கான நாட்கள் வரும். இன்றைக்கி நமக்கு அந்த பொறுமை இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்களேன், ஒரு நாள் கையில் அந்த பொறுப்பை கர்த்தர் கொடுப்பார். அந்த நாட்களில் இதைவிட ஆச்சரியமான சில பாதைகளை நமக்கு திறந்து நடத்துவதை நம்ம பார்க்க முடியும். அல்லேலூயா, சத்தம் ஒரு அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, பொறுமையோடு கூட சில காரியங்களை நீங்கள் செய்ய வேண்டும். ஒரு காரியத்தை நீங்கள் செய்வதற்கு முன்பதாக அவசரப்பட்டு அப்படியே ஏனோதானே செஞ்சிடக்கூடாது. பொறுமையோடு கூட காத்திருந்து தேவ சமூகத்தில் ஒரு வார்த்தை பெற்றுக்கொண்டு நீங்கள் செஞ்சீங்கன்னா அந்த பொறுமைக்கான பதிலை, அதற்கான ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்க முடியும். அல்லேலூயா. ஒரு வேத வசனத்தை எடுத்து வாசிப்போம். யாக்கோபுக்கு எழுதின நிருபம் அதே 1வது அதிகாரத்தில் 19 வசனத்தை ஒரு வாசிப்போமா? யாக்கோபு 1:19. ஆமென், ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அப்ப இரண்டாவது ஒரு காரியத்தை கர்த்தர் சொல்றாரு பாருங்க, யாவரும் பேசுவதற்கு பொறுமையாகவும் கேட்பதற்கு தீவிரமாக இருக்கணுமாமா. அல்லேலூயா. பல நேரங்களில் நம்ம வாழ்க்கையில் ஆப்பு வச்சுக்கிறது யார் அப்படின்னா, நம்ம உடம்புல இருக்க இந்த டேமேஜ் ஆன ஒரு பாட்டு தான். ஆமாம் இல்லையா? அல்லேலூயா. சொல்லுவோம் இல்லையே, எனக்கு நானே என் வாயை தவளை தன் வாயிலே சிக்கிறது போல என் வாயை வச்சு நானே ஆண்டவரே இப்படி மாட்டிக்கிட்டேனே பல நேரங்கள் யோசிச்சிருப்போம். அதனால தான் கர்த்தருடைய வார்த்தை அழகாக சொல்லப்பட்டிருக்கு, நம்ம ஒரு வார்த்தை பேசும் பொழுது பொறுமையுள்ளவர்களாக நாம் பேச வேண்டும். ஒரு வார்த்தை சொன்னதுக்கப்புறம் உலகத்தை சொல்லுவாங்க, ஒரு வார்த்தை வெளியே போயிடுச்சுன்னா அதை என்ன பண்ண முடியாதாம்மா, எடுக்க முடியாது. பலருடைய வாழ்க்கையில் பாருங்கள், ஒருத்தர் பற்றி தப்பாக சொல்லிட்டாங்கன்னா உடனடியாக ஒரு எண்ணெய்க்குள்ளே கடுகு போட்டால் எப்படி வெடிக்குமோ சடப்படன்னு வெடித்து சதறிடுவாங்க. ஆனால் கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, பொறுமையுள்ளவனுக்கு கர்த்தர் யுத்தம் செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, சத்தம் ஒரு அல்லேலூயா. இன்றைக்கி உங்களை பற்றி குறைகள் பேசப்படலாம். இன்றைக்கி நீங்கள் சரியாக வாழ்ந்து கூட உங்களை குற்றம் சொல்வது போல உலகம் உங்களை சிந்திக்கலாம். குற்றம் சொல்லப்படுகிற வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கலாம். ஆனால் ஒன்றை பண்ணுங்க, பொறுமையோடு காத்துருங்க, பொறுமையாருங்க. ஒரு வார்த்தை நீங்கள் பேசுவதற்கு முன்பாக பொறுமையாருங்க. ஒரு கணவனை பற்றி பேசுறதுக்கு முன்பாக பொறுமையாருங்க. ஒரு வார்த்தை விட்டுட்டிங்கன்னா அடுத்து அந்த ஒரு வார்த்தை தான் வாழ்க்கை முழுவதும் பிரச்சனைகளை கொண்டு வரும். அல்லேலூயா, சத்தம் ஒரு அல்லேலூயா. அப்போ பொறுமை உள்ளவனுக்கு வசனம் சொல்லுது பாருங்க, பேசுவதற்கு பொறுமை உள்ளவர்களாக நம்ம இருக்க வேண்டும். ஒரு வார்த்தையை நம்ம சொல்லுவதற்கு முன்பதாக நம்ம பொறுமையாக இருக்கணும். வார்த்தையை நம்ம விட்டுட்டோன்னா அதுக்கப்புறம் எடுக்கவே முடியாது. ஒரு வார்த்தை போய் உள்ளே கொத்திருச்சு அப்படின்னா, அந்த வார்த்தை உங்களை காயப்படுத்திடுச்சுன்னா அந்த காயம் கடைசி வரைக்கும் இருக்கும். அப்போ சும்மா மனசில் பட்டதெல்லாம் உடனே என்ன பண்ணிடக்கூடாது. ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு மனசில் பட்டதெல்லாம் பேசிடக்கூடாது. மனசில் பட்டுச்சு பேசிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. எதை பேசணும் அதை தான் பேசணும். அல்லேலூயா. மனசில் பட்டதெல்லாம் பேசணும்னா கண்டிப்பாக பிரச்சனைகள் கண்டிப்பாக மூழும், போராட்டங்கள் குடும்பத்தில் வரும். ஆனால் மனசில் எல்லா பிசாசு கொண்டு வருவோம். ஆனால் எதை பேசணும்னு நமக்கு தோணுதோ அதை மட்டும்தான் பேசணும். அல்லேலூயா, சத்தம் ஒரு அல்லேலூயா. கர்த்தருடைய வசனம் அழகாக சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, வார்த்தை அவசரப்பட்டு நம்ம பண்ணிடக்கூடாதாம்மா, நம்ம பேசிடக்கூடாது. ஒரு வார்த்தை யாராவது உங்களுக்கு விரோதமாக எழும்பிட்டாங்களா, இல்லை நீங்கள் சரியாக தான் இருந்து உங்களை திட்டுறாங்களா, வசனம் சொல்லுது பொறுமையாக இருங்க, பொறுமையோடு கூட காத்திருங்க. வேத வசனம் அழகாக போதிக்கிறது பாருங்க. இயேசு கிறிஸ்து நமக்கு வாழ்க்கை மூலியமாக கற்றுக் கொடுத்திருக்கிறார். அதை மட்டும் வாசித்து நம்ம ஜெபித்து முடிக்க போகிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 27வது அதிகாரத்து நேராக எல்லாரும் வேதத்தை புரட்டுங்க பார்க்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27, எல்லாரும் வேதத்தை திருப்புங்க. மத்தேயு 27 12 13 14 வாசிங்க பார்க்கலாம் சத்தமா. ம் 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 ஆமென், அல்லேலூயா. இப்போ என்ன நடக்குதுன்னா, இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அடிப்பதற்கு முன்பதாக அவரை ஒரு இடத்துல கொண்டு வராங்க, ராஜாவுக்கு முன்பதாக கொண்டு வராங்க. கொண்டு வந்து அங்கே ஜனங்கள் எல்லாம் பொய்யான குற்றச்சாட்டை அவங்க மேலே, இயேசு கிறிஸ்து மேலே சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, இவன் தன்னை தேவன்னு சொல்கிறாரு, இவர் அநேகரை கொலை பண்ணுறாரு, அநேக விபச்சாரம் பண்ணுறாரு, இவர் பேய்களுடைய தலைவன், இவர் இப்படிலாம் பண்ணுறாரு, இப்படிலாம் தப்பு பண்ணுறாரு. ஆனால் அவர் பண்ணது என்ன? குருடனை சுகமாக்கினாரு. எப்பயுமே ஒன்றை புரிஞ்சுக்கொள்ளுங்க, ஓசனா சொல்கிற ஆளை மட்டும் என்றைக்குமே என்ன பண்ணிடக்கூடாது. போன வாரம் ஓசனாங்க, அடுத்த வாரமே இவனை சிலுவையில் அடையும்ட்டாங்க அவங்க தான். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து வரும்போது ஓசன்னா உன்னதத்திற்கு, அப்போ அவர் நினச்சிக்கிட்டார், இதுதான்டா நீங்கள் போகிற சங்கு எனக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா.
இன்றைக்கி நமக்கு எப்படிப்பட்ட மனுஷனை தெரியுமா நமக்கு நல்லா பிடிக்கும்? நம்மளை வந்து அழகாக சொல்லிகிட்டே இருக்கவங்க தான் நமக்கு ரொம்ப பிடிக்கும். ஏய் சூப்பர்ரா, அப்படி பண்ணுறா, நீ வேறு லெவல்ரா, நீ சூப்பராக பண்ணுறடா, நீ சிகரெட் அடிக்கிறதுலையும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சூப்பராக அடிக்கிற, நீ பாரு இவ்வளோ பிள்ளை, அந்த பிள்ளைலாம் உன்னை தான்டா பார்க்குது, எல்லாருமே உன்னை தான்டா பார்க்குறாங்க. நல்லா இருக்க பையனே என்ன பண்ணிடுவான், அப்படிப்பட்ட ஆட்களுக்கு எடுத்து விட்டுருவாங்க. நல்லா ஜெவமெண்ட் போயிட்டு இருப்பான், பாரு அந்த புள்ள ஒன்று தான். அப்படிப்பட்ட ஆட்களுக்கு ஜாக்கிரதையாக இருங்க. அல்லேலூயா. உன்னை மேன்மைப்படுத்தி சொல்கிற ஆட்களுக்கு நீ எப்படி இருக்கணும்? ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆனால் பாஸ்டர் வந்து எப்படி சொல்ல மாட்டார். எப்படி சொல்லுவார்? நீங்கள் தப்பு செஞ்சீங்கன்னா கண்டிச்சு உணர்த்துவார். ஆனால் பாஸ்டர் உங்களுக்கு பிடிக்காது. நீ என்ன பண்ணாலும் ஓகே, சூப்பர், வேறு லெவலில் பண்ணுறீங்க, தப்பு செஞ்சாலும் ஓகே, செமையாக பண்ணிட்டப்பா, அடுத்த முறை இன்னும் கொஞ்சம் அதிகமாக பண்ணு. அப்படிப்பட்ட ஆட்களை தான் இன்றைக்கி உலகம் நண்பராக வச்சுக்கொள்வது. யார் தெரியுமா? குறை சொல்கிறவனை கூட வச்சுக்காது. யாரை கூட வச்சுக்காது? என்னுடைய குறையை பற்றி ஒருத்தன் சொல்லிட்டானா அடுத்த செகண்டே நீ என் ஃப்ரெண்டு கிடையாது, இன்னிலேருந்து உன்னோட ஃப்ரெண்ட்ஷிப் கட்டு. உன்னை பற்றி மேன்மையாக சொல்லிட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே ஊதி 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 நல்லா இருந்த பலூனை ஊதி உடைக்கிறது போல மாத்திர ஆட்கள் தான் நம்ம வாழ்க்கையில் கொண்டு வந்து வச்சுக்கிறோம். ஆனால் நான் உங்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்கிறேன், உங்களை குறை சொல்கிற ஆட்களை கூட வச்சுக்கோங்க. அதுங்க சும்மா நல்லா இருந்து குறை சொல்கிற ஆட்களை கூட வைக்காதீங்க. நீங்கள் சரியாக இருந்து சில ஆட்கள் குறை சொல்லிட்டு அதை விட்டுருங்க. நீங்கள் தவறு பண்ணும்போது உங்களை கண்டிக்கிற மனுஷர்களை உங்கள் நண்பர்களை வச்சுக்கொள்ளுங்க. நீங்கள் தவறு செய்யும்போது உங்களை திட்டுறவங்களை ஃப்ரெண்ட்ஷிப்பாக வச்சுக்கொள்ளுங்க. உங்களை கடிந்து கொள்கிறவனை ஃப்ரெண்ட்ஸாக வச்சுக்கோங்க. தவறான வழியில் விழும்பொழுது உன்னை அடிக்கிறவனை ஃப்ரெண்டாக வச்சுக்கோங்க. நீங்கள் பல தகப்பன் தாய் அடிக்கிறதுனாலே பிள்ளைகளுக்கு பிடிக்காது. ஏன்? நம்ம தவறு செஞ்சால் அடிப்பா. ஆனால் அந்த அங்கிள் வந்து என்ன பண்ணுவார்? இந்த அங்கிள் தான் என்னோட அப்பாவை விட பெரிய அன்பானவன் உலகத்தில் சொல்லுவாங்க. ஏன்? அந்த அங்கிள் தப்பு பண்ணால் கூட திட்ட மாட்டார். அந்த பிரதர் தப்பு பண்ணால் கூட திட்ட மாட்டார். ஏன்? என்னோட தகப்பன் தாய் திட்டுவாங்க. அல்லேலூயா, சத்தம் ஒரு அல்லேலூயா. அப்போ கர்த்தர் நீங்கள் ஒரு போதிக்கு சொல்கிறார் பாருங்க, இயேசு கிறிஸ்து அவங்க தான் ஓசன்னா உன்னதத்தின் மகிமை உள்ள தேவன் வராருன்னு சொன்ன அதே ஆட்களே ஒரு வார கேப்லேயே சொல்கிறாங்க, இவரை சிறுவல் அடையும். அல்லேலூயா, சத்தம் ஒரு அல்லேலூயா. என்றைக்குமே யாருக்கும் சோப்பு போட்டு வாழவே வாழாதீங்க. உள்ளதை உள்ளதென்றும் இல்லாதது இல்லாதென்று சொல்லுங்கள். அதற்கு மீறினது கர்த்தர் பார்த்துக்குவார். அல்லேலூயா. ஏன்ட்டு கர்த்தர் சொன்னதான், ஊழியத்துக்கு நீ வந்துட்டியா யாரையும் நீ காக்கா பிடிக்கக்கூடாது. என்ன பண்ணக்கூடாது? காக்கா பிடிக்கிறது என்ன? அப்படியே அவங்களுக்கு ஃபேவராக பேசுகிறது போல, அப்படியே அவங்களுக்கு கவர்ந்து இழுத்து, ஐயோ நீங்கள் தான் உலகத்திலே ஆவிக்குரிய சகோதரர், ஆவிக்குரிய பிரதர், உங்களைப் போல நல்லவர்கள் யாருமே உலகத்தில் இல்லை, நீங்கள் தான் இருக்கிறதுலே சபையில நல்ல விசுவாசி. அல்லேலூயா. என்னிடத்துலேருந்து அதை எதிரே பார்க்க முடியாது. ஆண்டவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, எல்லாரையும் சமமாக பார்க்கணும், எல்லாருமே அன்பு செலுத்தணும். சபையோடு அட்டாச் இருக்கவங்கள மேலே அதிகமான ஒரு அன்பு இருக்கும், அது உண்மை. சபைக்கு நான் வாழணும், சபைக்காக நான் ஓடணும், சபைக்காக பிரயாசப்படுறவங்க மேலே ஒரு அன்பு இருக்கிறது தப்பு கிடையாது. நீங்கள் சபைக்காக ஒரு சில, அது பண விஷயத்தை நான் சொல்லலை, தன்னுடைய சரீர ரீதியாக தன்னுடைய கஷ்டப்பட்டு இரவு முழுதும் தூங்காமல் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறவங்க இன்றைக்கி எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, எவ்வளோ காரியத்தை பண்ணுறாங்க, அவங்க மேலே அன்பு வைக்கிறது தப்பே கிடையாது. ஆனால் பல சபைகளில் பாருங்கள், காணிக்கை அதிகமாக கொடுக்குறவங்கள ஒரு பார்வையிலையும் காணிக்கை கம்மியாக கொடுக்குறவங்க பார்வையில் இருப்பாங்க. அது நம்முடைய சபையில் என்றைக்குமே நடக்காது. யாவரும் சமம், ஏன்னா எல்லாருமே கிறிஸ்துவ இரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கிறோம். இங்கே இருக்க யாருக்குமே ஜாதி மத வேறுபாடு யாருக்குமே கிடையாது, கருப்பு வெள்ளை மேன்மை யாருக்குமே கிடையாது. அப்படி இருக்கிறவன் சபையில் நிற்கவே முடியாது. அல்லேலூயா. நீதிமான்கள் கர்த்தருடைய இடத்திலும் பாவிகள் துன்மார்க்க கர்த்தருடைய சபையிலும் நிலை கொள்வது இல்லை. அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு துன்மார்க்கனால சபைக்குள் நிலை கொண்டிருக்க முடியாது. இன்றைக்கி இங்கே இருக்க இத்தனை பேர் இருக்கிறோம், இங்கே இருக்க எல்லாருக்குமே வேறு பிளட்டு ஓடுதான்னு கேட்டால் அப்போ வேறு பிளட்டு ஓடுச்சு. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் இப்போ என்ன பிளட்டு? என்ன பிளட்டு? கிறிஸ்துவின் ரத்தம் இன்னைக்கு ஓடிக்கொண்டு இருக்கிறது. அன்னைக்கு வேறு ஜாதியில் பிறந்தோம், வேறு இனத்தில் பிறந்தோம், வேறு குலத்தில் பிறந்தோம், வேறு ஹாஸ்பிட்டலில் பிறந்தோம், யாருமே ஒருவர் போல பிறக்கலை. ஆமாவா இல்லையா? நான் இன்னைக்கு சர்ச்சில் வர எல்லாருமே ஒரே ஹாஸ்பிட்டலில் பிறந்தோம். சொல்லுங்கள், நான் திண்டுக்கல்லில் பிறந்தேன், நீங்கள் வேற எங்கேயோ ஒரு ஊரில் பிறந்திருப்பீங்க. ஆனால் பாருங்கள், கிறிஸ்துவின் சரீரத்துக்குள்ள வந்துட்டோம் அப்படின்னா அவர் தலையாக இருக்கிறார், நாம் எல்லாம் அவயங்களாக இருக்கிறோம். அல்லேலூயா, சத்தம் ஒரு அல்லேலூயா. நமக்கு தலை இயேசு, அதுக்கப்புறம் ஊழியக்காரங்களை கொடுத்துருக்கார், அதுக்கப்புறம் சபையில் இருக்க மூப்பர்கள், அதுக்கப்புறம் தான் எல்லாமே.
அல்லேலூயா. அப்போ ஒன்றை புரிந்து கொள்ளணும், நம்முடைய முதல் தலை இயேசு. அந்த இயேசு ஒரு உடம்புல 1000 ரத்தம் ஓடுமா? எத்தனை பாசிட்டிவ் ஓடும்? ஓடுனா ஒரே பாசிட்டிவ் இல்லை, நெகட்டிவ் தான். ஆனால் பல பேருக்குள்ள பல ரத்தம் ஓடுது. அது நீ ஓடக்கூடாது, ஓடனால் துண்டிக்கப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. பல பேருக்குள்ள இன்னும் அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் வரல. எல்லாம் ஒரே ஆளுங்க, எல்லாம் ஒரே ஆளுங்க, கிறிஸ்துவின் ஆளுங்க தான் எல்லாம். நான் அந்த ஆளுங்க, நான் இந்த ஆளுங்கன்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எந்த அந்த அப்படி சொல்கிற ஆட்களுக்கு இயேசுவே அவங்க ஆள் இல்லை. ஏன்னா இயேசு யூதர். அப்போ ஜாதி மத வேற்றுமை என்பது நம்முடைய சபைகளுக்குள்ளே என்றைக்குமே வரக்கூடாது. இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி பல சபைகள் பார்க்கும்போது திருநெல்வேலி சைடெலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், மேன்மையான ஜாதி உள்ளவங்களுக்கு ஒரு சர்ச்சு, கீழ் ஜாதி உள்ளவங்களுக்கு ஒரு சர்ச்சு. அவ்வளோ நிலை பாருங்கள் நம்ம சர்ச்சுக்குள்ளேயே. இயேசு இன்றைக்கி மட்டும் அந்த அதிகாரத்தை மட்டும் கொடுத்தான்னு வச்சுக்கோங்களேன், என் பிதாவின் வீட்டை கல்லர் குகை ஆக்குறீங்களான்னு சொல்லி என்ன பண்ணுவார்? சாட்டை எடுத்து வெளுன்னு வெளுத்து விட்டணும். அல்லேலூயா. இயேசு கோவப்படுவார மாட்டார். பாஸ்டர் நீங்கள் இயேசு சொல்லியிருக்காரு, ஆசீர்வாதமான வார்த்தை மட்டுமே பேசுங்க. ஆனால் இயேசு என்ன பண்ணுறாரு தெரியுமா? ஒரு நாள் தேவாலயத்துக்குள்ளே போகிறாரு, அங்கே புறா வைக்கிறவனை பார்க்குறாரு, சீட்டு போட்டு விளையாடுறவனை பார்க்குறாரு. எடுத்தார் ஒரு சாட்டையை, எடுத்து போட்டு அடி பிசிறு போட்டு மிதி சொல்கிறாரு, என் பிதாவின் வீட்டை கல்லர் குகையாக்க ஆக்காதீர்கள். அல்ல சொன்னாரா இல்லையா? சொன்னார். பாருங்க, இன்னைக்கு பல சபைகளுக்குள்ள இப்படிப்பட்ட காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. இன்னைக்கு திருநெல்வேலி சைடு, தூத்துக்குடி சைடில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அந்த சில மதுரை சில ஊர்களில் இருக்குது. இன்றைக்கி நம்ம கோயம்புத்தூர் பட்டியில் கூட இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன் நான். மேல் ஜாதிக்காரங்களுக்கு ஒரு சர்ச்சு, கீழ் ஜாதிக்காரங்களுக்கு ஒரு சர்ச்சு. உலக மனுஷன் பார்த்தானே காரி மூஞ்சிலே துப்பிடுவான். ஆமாம் தானே? ஆமாவா இல்லையாங்க? இயேசுவை ஏற்றுக்கொண்டு நம்ம ஜாதி மதம் பார்க்குறோன்னா நமக்கு நம்மை போல பரிதபிக்கப்பட்டவர்கள் யாருமே இல்லை. இன்றைக்கு நான் சொல்கிறேன், வாலிப பிள்ளைகளுக்கு சொல்கிறேன், ஒரு கல்யாணம் பண்ணுறீங்களா, ஒரு காரியத்தை செய்கிறீங்களா, ஜாதி மதம் வேற்றம் எதையும் பார்க்காதீங்க. பிள்ளை ஆவிக்குரிய பிள்ளையான்னு பாருங்கள். நிறைய பேர் சொல்லுவாங்க, எங்கள் தாத்தா சொன்னார், எனக்கு விருப்பம் இல்லை, என்னோடய மாமா சொன்னார். ஒரு பாஸ்டர் தான் சொன்னார், மாமாவை தூக்கி குழியில் போட்டு. அல்லேலூயா. தேவனுக்கு பிரியமாக வாழணும்னு நினச்சிட்டிங்கன்னா சில மனுஷனுக்கு விரோதமாக எழும்பி ஆகணும். புரியுதுங்களா? தேவனுக்கு பிரியமாக நீங்கள் வாழணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சில மனுஷனுடைய சில காரியங்களையும் கேட்காம இருக்க வேண்டியது வரும். சில நேசிக்க மனுஷனுடைய வார்த்தைகளை கேட்காம விட்டு போவது வரும். சில சொந்த பந்தங்களுக்கு ஆப்போசிட்டாக மாற வேண்டிய சூழ்நிலை வரும். யாருக்கு தெரியுமா? இயேசுவின் வார்த்தைக்கு மட்டும்தான் கீழ்ப்படிவேன்னு சொல்கிறவங்களுக்கு. அல்லேலூயா. சத்தம் ஒரு அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு கர்த்தர் நம்ம கற்றுத்தராரு பாருங்க, பேசுவதற்கு நாம் தாமதம் உள்ளவர்கள் பிள்ளைகளாக இருக்கணும். இயேசு கிறிஸ்துவை அடிக்க கொண்டு வந்து அவர் நிப்பாட்டும் பொழுது அவங்க அவர் பிலாத்தை சொல்கிறாரு, இங்கே பாருப்பா, உன்னை குறித்து இத்தனை பேர் குற்றம் சொல்கிறாங்க, நீ வந்து இப்படி பண்ணேன்னு சொல்கிறாங்க, நீ அப்படி பண்ணேன்னு சொல்கிறாங்க, நீ என்ன சொல்கிற அப்படின்னு கேட்கும்போது இயேசு ஏதாவது சொன்னாரா? வசனம் சொல்லுது, அவர் எதுவும் பேசலை, ஒரு வார்த்தை கூட பேசாமல் அமைதலோடு கூட இருந்தார். நீங்கள் நம்மளால் அப்படி பேச முடியுமா? நம்மளை பற்றி ஒருத்தர் திட்டான்னு தெரிஞ்சுச்சுன்னா போதும், வீட்டுக்கே போய் என்ன பண்ணிடுவோம், என்னை பற்றி நீ பேசிட்டியா நீ அப்படின்னு சொல்லிட்டு அவனை பற்றி என்ன நம்ம சொல்லணுமோ தோழி திட்டிட்டு வந்துடுவோம். ஆனால் ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட குணாதிசயம் இருக்கணும். என்ன திட்டினாலும் அப்பா சொன்னது போல் இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுட்டு போயிட்டே இருக்கணும். அல்லேலூயா. சத்தம் ஒரு அல்லேலூயா. இப்போ தேவ பிள்ளைகளை இன்றைக்கு கர்த்தர் நமக்கு போதிக்கிற ஒரு காரியம், பொறுமையுள்ளவன் இந்த உலகத்தை சுதந்திரித்துக் கொள்கிறான். பொறுமையோடு நம்ம காத்திருப்போமானால் நிச்சயமாக மேன்மைகளுக்குள்ளே நம்ம செல்ல முடியும். இயேசு கிறிஸ்து பொறுமையாக இருந்ததுனால தான் வார்த்தையால் உலகத்தை உண்டாக்கின கர்த்தர். பாருங்கள், அவர் சொன்ன ஒரு வார்த்தையில் உலகத்தில் எல்லா காரியங்களும் உண்டானது. ஆனால் அவர் பாருங்கள் வாயை திறக்கவே இல்லை. அவர் நினச்சிருந்தா ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா எல்லாம் செத்து போயிருப்பாங்க. என்னை பற்றி இப்படி சொல்கிறீங்கன்னு சொல்லி ஒரு வார்த்தை கோவப்பட்டு சிலுவையிலேருந்து இறங்கி வந்திருந்தாருன்னா நாம் இருந்திருக்கவே மாட்டோம். இன்றைக்கி நம்ம சர்ச்சில் இருந்திருக்க மாட்டோம், நம்ம வாழ்க்கை மாறி இருக்காது, நம்ம பரிசுத்தம் மாறியிருக்க மாட்டோம். ஆனால் அவர் பொறுமை காத்தார். எதுக்கு தெரியுமா? பிதாவின் சித்தம் நான் வந்த நோக்கம் நிறைவேறும்படியாக அவர் பொறுமையோடு கூட தேவ சமூகத்தில் காத்திருந்தார். அல்லேலூயா. அப்போ சில நேரங்களில் பொறுமை இல்லாமல் செய்கிற சில காரியத்தில் சில இழப்புகளை நம்ம நேரிட ஆரம்பிக்கும். ஆனால் பொறுமையோடு நம்ம காத்திருப்போமானால் நிச்சயமாக வேதம் சொன்னதுபடியே பொறுமை உள்ளவன் எப்படிப்பட்டவனாமா? உத்தமன் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இன்றைக்கு வரக்கூடிய நாட்களில் நம்ம பொறுமையோடு காத்திருப்போம். வருடத்தில் கர்த்தர் நமக்கு அநேக வாக்குத்தத்தங்கள் கொடுத்திருந்தாலும் உபத்திரவத்தின் பத்தியில் போனால் கூட சில உபத்திரவத்தின் போகும்போது சில மனுஷங்க தவறான வார்த்தைகளை சொல்லி திட்டுவாங்க. சில காதுகளால் கேட்பீங்க, சில பேசும்பொழுது சில கஷ்டப்படுவது போல் இருக்கும். ஆனால் எடுத்தவனை பேசாதீங்க. பொறுமையோடு கூட இயேசு கிறிஸ்து நம்ம கற்றுக் கொடுத்தது போல பொறுமையோடு காத்திருங்க. என்னுடைய வாழ்க்கையில் இன்றைக்கி பொறுமையை பற்றி பேசுகிறேன், எனக்கு பொறுமையே கிடையாது.
அல்லேலூயா. இன்னைக்கு பொறுமையை பற்றி போதிக்கிற எனக்கு பலர் சொல்லுவீங்க, பாஸ்டர் இன்னைக்கு தான் நான் பொறுமையாக இருக்கேன். உள்ள ஒரு மிருகம் தூங்கிட்டு இருக்கு, அந்த மிருகம் மட்டும் எந்திரிச்சுன்னா இன்னும் நிறைய இடத்துல சொல்லுவேன், சண்டை வரும்போது உள்ள ஒருத்தர் தூங்கிட்டு இருக்கு, அதை மட்டும் வெளியே வர வச்சாதான் ரணகளம் ஆயிரும். அல்லேலூயா. இன்னைக்கு பொறுமையை பற்றி பேசுகிற என்னுடைய வாழ்க்கையில் பொறுமைங்கிறது ஒரு துளி அளவு கூட கிடையாது. ஒருத்தங்க திட்டாங்கன்னா அடுத்த செகண்டே மறு வார்த்தை பேசிடணும். ஒருத்தனை கெட்ட வார்த்தையில் பேசினா அடுத்த செகண்டே என் வாழ்ந்து பல வார்த்தைகள் வெளியே வரும். ஒரு காரியம் சொல்லிட்டாங்கன்னு தாங்கிக்க முடியாது, ஐயோ என்னை இப்படி சொல்லிட்டாங்களேன்னு தாங்கிக்க முடியாது. ஆனால் எனக்குள்ள ஒரு நம்பிக்கை, இயேசுவை ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் வந்துச்சு, பொறுமையோடு காத்திருப்போம், கர்த்தர் நமக்கு யுத்தம் செய்வார். அல்லேலூயா. அவர் யுத்தம் செய்யும்போது பயங்கரமாக இருக்கும். நான் யுத்தம் செஞ்சால் கூட கொஞ்சம் நேரத்தில் மறந்துடுவேன். ஆனால் ஏசப்பா யுத்தம் செய்ய ஆரம்பிச்சாருன்னா பயங்கரமான அடி விடும், பயங்கரமான மேன்மை வரும், பயங்கரமான உயர்வு வரும். பல நேரங்களில் யுத்தம் நடப்பாமல் இருப்பதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நாம் யுத்தம் செய்வதனால தான். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் சொல்கிறாரு, ஸ்டாப் த வரி. ஆண்டவர் என்ன பண்ணுங்க, ஆண்டவர் சமூகத்தில் போய் இன்றைக்கி கவலைப்படுவதை நிறுத்துங்க. ஆண்டு சமூகத்தில் போய் இன்றைக்கி யுத்தம் செய்வதை, இன்றைக்கி போராடுவதை நிறுத்துங்க. பொறுமையோடு கூட காத்திருங்க, அவர் உங்களுக்காக யுத்தம் செய்வதை நம்ம பார்க்க போகிறோம். அல்லேலூயா. உங்கள் குடும்பத்திற்காக, உங்கள் வாழ்க்கைக்காக எப்போ தெரியுமா யுத்தம் கர்த்தரால் செய்ய முடியும்? நீ எப்போ தெரியுமா கர்த்தர் கட்டி எழுப்ப முடியும்? பொறுமை எப்போ இருக்கிறதோ அப்போ தான் கர்த்தரால். பொறுமை இல்லைன்னா எப்படிங்க செய்ய முடியும்? இன்றைக்கி என்ன ஒரு காரியம் செய்ய சொல்லிட்டீங்க, நீங்கள் நான் செய்யறதுக்கு முன்னாடி நீங்கள் செஞ்சுட்டு வீட்டுக்கு போயிட்டீங்கன்னா எப்படி என்னால் செய்ய முடியும்? எப்படி என்னால் செய்ய முடியும் சொல்லுங்கள். இன்றைக்கி என்கிட்ட ஒரு ஜப குறிப்பு சொல்கிறீங்க, இல்லை ஏதோ ஒரு காரியத்தை செய்யணும் அப்படின்னு சொல்கிறீங்க, எல்லாத்தையும் நீங்களே செஞ்சு வீட்டுக்கு போயிட்டீங்கன்னா எப்படி கர்த்தரால் செய்ய முடியும்? எப்படி பாஸ்டரால் செய்ய முடியும்? அப்போ ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும், பொறுமையோடு நாம் இருப்போமானால் நாம் செய்வதை விட கர்த்தர் செய்வது பல மடங்கு மேன்மைகளை கொண்டு வரும். அல்லேலூயா. சத்தம் ஒரு அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு கர்த்தர் நம்ம கற்றுக் கொடுத்துருக்காரு, உபத்திரவத்தின் மத்தியிலையும் பொறுமையாரு. உபத்திரவம் நேரிடுதா, பிரச்சனை நேரிடுதா, நெருக்கம் நேரிடுதா, எல்லா சூழ்நிலையும் நம்ம என்ன பண்ணுவோம், அப்படி நாவை பேசாமல் தேவ சமூகத்தில் மட்டும் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே நீங்கள் பார்த்துக்கோங்கப்பா, நீங்கள் எனக்கு விடுதலை செய்யுங்க, நீங்கள் கண்ணீரை துடைங்க, நீங்கள் எனக்கு அற்புதம் செய்யுங்க, நான் பொறுமையோடு இருப்பேனானால் கர்த்தர் எனக்கு அற்புதங்களை செய்வதை, என் குடும்பத்தில் விடுதலை கொடுப்பதை, என் கணவர் ரட்சிக்கப்படுவதை, என் வாழ்க்கை மேன்மையானவதை எப்போ தெரியுமா என்னால் பார்க்க முடியும்? நான் பொறுமை காக்கும் பொழுது. அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த எடிசன் பொறுமையோடு இருந்தார். அவர் மேன்மையாக பெற்றுக்கொள்வதை விட 4 மடங்கு அற்புதங்களை பெற்றுக்கொண்டார். சின்ன பொறுமை இழந்த அந்த அதிகாரி தன்னுடைய வாழ்க்கையில் 4 மடங்கு இழப்புகளை நேரிட்டது. அப்போ பொறுமை இழந்துடாதீங்க தயவு செஞ்சு. பொறுமையோடு கூட நீடிய சாந்தம், நீடிய பொறுமை நமக்குள் வேண்டும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு சொல்ல விரும்புகிறார். அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு இருக்கிற இடத்துல நம்ம எழுந்து நின்று நம்ம கண்களை மூடி ஜெபம் பண்ண போகிறோம். ஆண்டவரே அப்படிப்பட்ட பொறுமையை எனக்கு தாங்க ஆண்டவரேன்னு சொல்லி கேட்போமா? பெருமை உள்ளவனை பார்க்கலும் பொறுமை உள்ளவன் உத்தமன் என்று வேதம் சொல்லுகிறது. நீ ஆண்டவர் பிள்ளைகளே, கர்த்தர் சொல்றார், நீ பொறுமையாரு, நீ பொறுமையோடு காத்திரு, தேவன் உனக்கு குறித்ததை நிறைவேற்றுவார். யோபு குறித்து நீ அறிந்திருக்கிறாயே. யோபுடைய வாழ்க்கையில் எல்லா இழப்புகள் வந்தபோது கூட யோபு உண்மையாய் கர்த்தரை நம்பி ஓடினார். நீயும் பொறுமையோடு கர்த்தர் சமூகத்தில் காத்திருப்பாயானால், பொறுமையோடு கர்த்தரை நம்பியிருப்பாயானால், பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்று உலகத்தில் சொல்லுவாங்க. நீ பொறுமையோடு காத்திரு, கர்த்தர் உனக்காக யாவையும் செய்து முடிப்பார்.